الحمد لله رب العالمين والصلاة والسلام على نبينا محمد وعلى آله وصحبه أجمعين. ஜித்தா நகரத்தில் வாழும் இஸ்லாமிய சகோதரர்களை சந்தித்துக் கொள்வதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். குறிப்பாக அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் பொருத்தமான மஜ்லிஸில் இல்மிலே சந்தித்துக் கொள்வதில் மிகவும் சந்தோஷம் அடைகின்றேன். இன்று நாங்கள் ஜித்தா தாவத்துல் ஜாலியாத் நடாத்தும் பாடங்களிலே இன்று நாங்கள் அஹ்லு சுன்னத்து வல் ஜமாத் என்று சொல்பவர்கள் யார் என்ற அந்த கேள்விக்கு நாங்கள் விடை காண முயல்வோம். பொதுவாக பொதுமக்கள் எழுப்பக்கூடிய கேள்வி என்னவென்றால், ஒரே இறைவனாகிய அல்லாஹ்வை நம்பியவர்கள், ஒரே தூதராகிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு ஈமான் கொண்டவர்கள், ஒரே கிப்லாவை முன்னோக்கி தொழுபவர்கள், அல்லாஹ்வால் இறக்கப்பட்ட அந்த குர்ஆனை நம்புபவர்கள், இப்படி எல்லாத்திலும் ஒரு தெளிவான விஷயங்கள் இருக்கும் பொழுது ஏன் முஸ்லிம்கள் பல குழுக்களாக ஜமாத்துகளாக பிரிந்திருக்கிறார்கள் என்று கேள்வி அதிகமான பொதுமக்கள், ஏன் சில உலமாக்களும் கூட அந்த கேள்வியை கேட்பார்கள். இதற்கு நாங்கள் விடை காண்பதாக இருந்தால், எங்களுடைய இஸ்லாமிய சிந்தனை வரலாற்றை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல் இன்று வரை அந்த இஸ்லாமிய சிந்தனை வரலாற்றை நாங்கள் பார்க்க வேண்டும். அந்த அடிப்படைகளை நாங்கள் புரிந்து கொண்டால் இந்த கருத்து வேறுபாடுகள் ஏன் தோன்றியது என்பதை நாங்கள் வழங்கிக் கொள்ள முடியும். அதிலும் குறிப்பாக அஹ்லு சுன்னத்து வல் ஜமாஅத்தினர் என்று சொல்லக்கூடிய பிரிவினர் தான் குர்ஆன் சுன்னாவை எடுத்து நடக்கக்கூடியவர்கள் என்பதையும், மற்றவர்கள் அந்த குர்ஆன் ஹதீஸை ஏற்றுக்கொண்டாலும் அதை சிந்தனை ரீதியாக அல்லது நடைமுறை ரீதியாக அவர்கள் அதை நிராகரிக்கிறார்கள் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள முடியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே தோன்றுவதற்கு முதல் மக்கா காபிர்கள் என்ன நம்பிக்கையில் இருந்தார்கள் என்பதை நாங்கள் சுருக்கமாக நாங்கள் பார்க்க வேண்டும். நபியவர்கள் வரும்பொழுது மக்காவிலே உள்ளவர்கள் பலவற்றை வணங்கிக் கொண்டிருந்தார்கள். சிலர் நல்லடியார்களை வணங்கிக் கொண்டிருந்தார்கள், சிலர் மலக்குகளை அமரர்களை வணங்கிக் கொண்டிருந்தார்கள், சிலர் ஜின்களை வணங்கிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் எல்லோரும் அல்லாஹ் என்ற இறைவனை நம்பியிருந்தார்கள். அல்லாஹ் என்ற இறைவனை நம்பியிருந்தார்கள். ஆனால் அதே நேரத்திலே அந்த இறைவனுடன் இணைத்து இவைகளை வணங்கலாம் என்ற ஒரு நம்பிக்கையிலே இருந்தார்கள். இப்ப நல்லடியார்கள் வணங்குவதை பற்றி குர்ஆன் பின்வருமாறு சொல்கிறது: இன்னல்லதீன ததுஊன மின் தூனில்லாஹி இபாதுன் அம்சாலுக்கும். நீங்கள் அல்லாஹ்வை விடுத்து வணங்குகிறீர்களே, அவர்கள் உங்களை போன்ற அடியார்கள் தான். ஃபதுஊஹும், அவர்களை அழைத்து பாருங்கள். ஃபல் யஸ்தஜீபு லக்கும் இன் குந்தும் சாதிகீன், நீங்கள் உண்மையானவர்களாக இருந்தால் அவர்கள் உங்களுக்கு விடை சொல்கிறார்களா என்று பார்ப்போம் என்று அல்லாஹ் தஆலா ஒரு சவாலாக சொல்கிறான். அப்ப இதிலிருந்து நாங்கள் அங்கே ரசூலுல்லாஹ் அவர்கள் தோன்றுவதற்கு முன்னால் நல்லடியார்களை வணங்கி கொண்டிருந்தார்கள். நாங்களே வணங்கி, அடுத்ததாக இன்னும் சிலர்கள் ஜின்களை வணங்கி கொண்டிருந்தார்கள். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்றான்: வஜஅலு லில்லாஹி ஷுரகாஅ அல் ஜின்ன வ ஹலகஹும். அல்லாஹ் அவர்களை படைத்திருக்கும் பொழுது ஜின்னை இணையாளர்களாக மாற்றிக் கொண்டார்கள்.
அப்படியா இருந்தால் அவர்கள் ஜின்களுக்கு பலி கொடுப்பது, ஜின்களுக்கு மறைமுகமான அறிவிக்கிறது நம்புறது, நபி அல்லாதவர்களுக்கு ஜின்னை வசப்படுத்தி கொள்ளலாம் என்று நம்புவது, இதெல்லாம் அந்த ஜாஹிலியத்து காலத்திலே இருந்தது. இதை அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே தெளிவாக நிராகரித்திருக்கிறார். இன்னும் சிலர் மலக்குகளை, அமரர்களை வணங்கி கொண்டிருந்தார்கள். வகம் மின் மலைக்கும் ஃபிஸ் ஸமாவாத்தி லா துகுனி ஷஃபாஅத்துஹும் ஷைஆ. வானத்திலே இருக்கின்ற எத்தனையோ மலக்குகள் அவர்களுடைய சிபாரிசு ஒன்றுக்குமே பிரயோஜனம் அளிக்காது, அல்லாஹ் தஆலா உத்தரவு கொடுத்ததுக்கு பிறகுதான் என்று அந்த ஆயத்திலே அல்லாஹ் தஆலா சொல்கிறார். இன்னும் பெரும்பாலானவர்கள் விக்கிரகத்தை வணங்கி கொண்டு இருந்தார்கள், விக்கிரகங்களை வணங்கி கொண்டு இருந்தார்கள். அல்லாஹ் தஆலா இதை பற்றி கேட்கிறான், அமித்தஹது மின் தூனில்லாஹி ஷுஃபஆ. அல்லாஹ்வை விட்டு விட்டு அவர்கள் சிபாரிசாளர்களை எடுத்துக்கொண்டார்களா? குல் அவலவ் கானு லா யம்லிகூன ஷைஅன் வலா யாகிலூன். அந்த விக்கிரகம் வழங்கக்கூடிய விக்கிரகங்கள் எதையுமே சொந்தமாக்கி கொள்ளவும் மாட்டாது, எதையுமே புரிந்து கொள்ள மாட்டாது. அப்படி இருக்கும்போது அவர்கள் தங்களுக்கு சிபாரிசுகள் எடுத்துக்கொண்டார்களா என்று அல்லாஹ் தஆலா கண்டித்து கூறுகின்றார். அப்போ எனவே விக்கிரகத்தை வணங்குபவர்கள், சிலைகளை ஜின்களை வணங்குபவர்கள், அமரர்களை வணங்குபவர்கள், அடுத்ததாக நல்லடியார்களை வணங்குபவர்கள், இவ்வாறு இருந்தார்கள். ஆனால் இவர்கள் அனைவரும் அல்லாஹ் என்ற ஒரு பெயருள்ள ஒரு இறைவன் இருக்கின்றான் என்பதை நம்பியிருந்தார்கள். இறைவன் என்று மட்டுமல்ல, அந்த இறைவனுக்கு அல்லாஹ் என்ற பெயர் இருக்கிறது. வலையின் சஅல்தஹும் மன் ஹலகஸ் ஸமாவாதி வல் அர்த் லயகுலுன் அல்லாஹ். நீங்கள் அவர்களிடத்திலே வானம் பூமியை படைத்தது யார் என்று கேட்டால் அவர்கள் அல்லாஹ் தான் என்று சொல்வார்கள். அப்படி என்றால் அவர் அல்லாஹ்வை நம்பியிருந்தார்கள். ஆனால் அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்வதுடன் இவர்களின் மூலமாக சிபாரிசு செய்கிறது மூலமாக அடைய முடியும் என்பதை என்று நம்பியிருந்தார்கள். அதை இன்னொரு ஆயத்திலே அல்லாஹ் தஆலா சொல்கிறான், மா நஅபுதுஹும் இல்லா லியுகர்ரிபூனா இலல்லாஹி ஸுல்ஃபா. நாங்கள் அல்லாஹ்வை நம்புகிறோம், ஆனால் இவர்கள் நாங்கள் வணங்கக்கூடிய இந்த அமரர்கள், ஜின்கள், நல்லடியார்கள், மலக்குகள் அல்லாஹ்விடத்திலே எங்களை சமீபப்படுத்துகிறார்கள் என்று அவர்கள் நம்பியிருந்தார்கள். அதே நேரத்திலே அல்லாஹ்வை தனித்து சொன்னால் அவர்களுக்கு திருப்தி இருக்காது. அல்லாஹ்வுடன் சேர்த்து ஒரு விக்கிரகத்தை சொன்னால்தான் அவர்கள் சந்தோஷம் அடைவார்கள். இதைத்தான் அல்லாஹ் தஆலா சொன்னா, வைதா ذுக்ரல்லாஹு வஹ்தஹு. அல்லாஹ் மட்டும் சொல்லப்பட்டால் இஸ்மஅஸ்ஸத் குலூபுல் லதீன லா யுமினூன பில் ஆখিরা. மறுமை நாளை நம்பாத அவர்களின் உள்ளங்கள் அருவருப்படைகின்றன. வைதா ذுக்ரல் லதீன மின் தூனிஹி. அவர்கள் அல்லாத வேற கடவுள்கள் சொல்லப்பட்டால் இதாகும் இஸ்தப்ஷிரூன். அவர்கள் அப்படி ஆனந்தத்தால் பூரித்து போகிறார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றார். எனவே அவர்களுக்கு அல்லாஹ்வை மட்டும் சொல்வது திருப்தி அளிக்காது. அல்லாஹ்வுடன் வேறொன்றையும் என்ன செய்ய வேண்டும், மேல் சொன்னவைகளில் ஒன்றை இணைத்து சொல்ல வேண்டும். ஆனால் அவரிடத்தில் உள்ள தன்மை என்னவென்றால், என்னதான் பூமியிலே இருக்கும் பொழுது, தரையிலே இருக்கும் பொழுது அவர்கள் எத்தனை கடவுளை வணங்கினாலும் கடலிலே பிரயாணம் செய்யும் பொழுது அவர்கள் அல்லாஹ்வை மட்டுமே அழைப்பார்கள். இதை அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கிறான், ஃபைதா ரகிபு ஃபில் ஃபுல்கி. அவர்கள் கப்பலிலே ஏறிவிட்டால் தாவுல்லாஹ முஹ்லிஸீன லஹுத்தீன். அல்லாஹ்வை மட்டுமே கலப்பற்ற முறையில் வணங்குவார்கள். ஃபலம்மா நஜ்ஜாஹும் இலல் பர்ரி. ஆனால் அல்லாஹ் அவர்களை காப்பாற்றி தரைக்கு கொண்டு வந்து விட்டால் இதாகும் யுஷ்ரிகூன். அல்லாஹ்வுக்கு இணை வைப்பார்கள். அப்போ அவர்கள் நினைத்திருந்தார்கள், கரையிலே இந்த கடவுள்களுக்கு எந்த விதமான ஆதிக்கமும் இல்லை, கடலிலே போனால் அல்லாஹ் காப்பாற்றுவான் என்று நம்பியிருந்தார். இந்த நிலையில் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தஅவத்து தௌஹீத், அல்லாஹ்வை ஒருமைப்படுத்தும் அந்த பிரச்சாரத்தை கொண்டு வந்தார். அல்லாஹ் இருக்கிறான் என்று சொல்வதற்கான நபி அவர்கள் வரவில்லை. அலைக்கும் ஸலாம் பரக்காத்து. அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான், கடவுள் இருக்கிறார், இறைவன் இருக்கிறான் சொல்ல வரவில்லை. நபி அவர்கள் ரசூலாக அனுப்பப்பட்டது அல்லாஹுவை மட்டுமே வணங்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா அவர்களை அனுப்பி வைக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரச்சாரம் மட்டுமல்ல, அவர்களுக்கு முன்பு வந்த எல்லா நபிமார்களும் அல்லாஹுவை மட்டுமே வணங்க வேண்டும் என்ற கொள்கையிலே இருந்தார்கள். இதை அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்றான், வமா அர்சல்னா மின் கப்லிக மின் ரசூலின் இல்லா நூஹி இலைஹி அன்னஹு லா இலாஹ இல்லா அன ஃபஅப்துன்.
உனக்கு முன்னால் உள்ள ரசூல்மார்களை நாங்கள் அனுப்பி அவர்களுக்கு வஹி அறிவித்தோம், என்னை தவிர யாரையுமே வணங்காதீர்கள். லா இலாஹ இல்லா அன, என்னை தவிர வணக்கத்துக்குரிய நாயன் யாருமே இல்லை. ஃபஅபுதூனி, அல்ஃபாவுல் தர்தீப்னு சொல்வார்கள், ஒன்றை சொல்லி அதனுடைய பிரயோஜனம். என்னை மட்டுமே வணங்குங்கள் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கிறார். இதன் நபி அவர்கள் வந்தது இறைவன் இருக்கிறான் ஆஸ்திக கொள்கையை பரப்புவதற்காக வேண்டியல்ல. ஏனென்றால் அந்த கொள்கை நாஸ்திக கொள்கை அவரிடத்தில் இருக்கவில்லை. அவர்களிடத்தில் இருந்ததெல்லாம் அல்லாஹ் ஒருவன் கடவுளோ இருக்கிறான், ஆனால் அதனுடன் மேல் சொன்னவைகளை வணங்கலாம் என்ற நிலைப்பாட்டிலே இருந்தார். இப்பொழுது இந்த கலிமாவுலே லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ வணக்கத்துக்குரியவன் இல்லை, இல்லல்லாஹ் அல்லாஹ்வை தவிர என்ற அந்த கலிமாவை மக்களுக்கு சொல்லிக் கொடுத்தார். இப்பொழுது இஸ்லாம் மக்காவிலே தோன்றியதும் அங்கே முக்கியமான 2 விடயங்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள். அதற்கு முதல் மக்காவிலே இருந்த காவிர்கள் மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இல்லை என்று நம்பியிருந்தார். எனவே அவர்களுடைய பிரச்சனை 2 இருந்தது. ஒன்று, அல்லாஹ்வுடன் வேறொருவரை வணங்கலாம். 2வது, இந்த மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை கிடையாது. எனவேதான் ரசூலுல்லாஹ்வுடைய பிரச்சாரம் 2ஐயும் மையப்படுத்தியதாக இருந்தது. அல்லாஹ்வை மட்டுமே வணங்க வேண்டும், 2வதாக ஆகிராவை மர்மை நாளை நம்ப வேண்டும். அதற்கு பிறகு என்ன செய்யறால், மக்காவில் இருக்கும் பொழுது இப்போ நாங்கள் இஸ்லாத்தை நாங்கள் 2 பகுதியாக பிரிக்கலாம். மக்காவிலே உள்ள பகுதியிலே உள்ள விஷயம், அடுத்ததாக மதீனாவிலே உள்ள விஷயம். மக்காவிலே இருக்கும் பொழுது 5 வேளை தொழுகை கடமையாக்கப்பட்டது. பின்னர் அவற்றுக்குரிய நேரமும் அது எவ்வாறு தொழ வேண்டும் என்கிற முறையையும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்தார். அதோட வேறு சில சட்டங்களும், பெண் குழந்தைகளை கொல்லக்கூடாது, பெற்றோருக்கு நோவினை செய்யக்கூடாது, நல்லவை செய்ய வேண்டும். அதேபோன்று இறந்தவைகளையும் அல்லது ஓட்டப்பட்ட இரத்தத்தையோ பன்றியின் இறைச்சியை சாப்பிடக்கூடாது, வறுமை காரணமாக குழந்தைகளை கொல்லக்கூடாது, கொலை செய்யக்கூடாது, அனாதைகளின் சொத்துக்களை சாப்பிடக்கூடாது, அளவு நிறுவைகளிலே மோசடி செய்யக்கூடாது, அல்லாஹ்வின் பேர் அறுக்கப்படாத ஒன்றை சாப்பிடக்கூடாது. இந்த முக்கிய சட்டங்கள் மக்காவிலே இருந்த அந்த காலங்களிலே இறக்கப்பட்டவைகள். இப்போ நாங்கள் சொல்லும் பொழுது மக்காவிலே முஸ்லிம்கள், மூமீன்கள் என்ற மட்டும்தான் இருந்தார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தான் சம்மாக்குமுல் முஸ்லிமீன், உங்களுக்கு அல்லாஹ் தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முஸ்லிம்கள் என்ற ஒரு பெயரை சாட்டினார்கள். அந்த பெயர் மட்டும்தான் இருந்தது, வேற எந்த பெயரும் இல்லை. ஒன்று முஸ்லிம்கள் அல்லது மூமினூன், ஈமான் கொண்டவர்கள். வேற எந்த விதமான பிரிவினைகளோ வேற பெயர்களோ இருக்கவில்லை. நபி அவர்கள் மதீனாவுக்கு செல்கிறார்கள். மதீனாவுக்கு சென்றவுடன் மக்காவிலிருந்து ஹிஜ்ரத்து போனவர்கள் என்ற ஒன்று, அடுத்தது மக்காவிலே வந்தவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்தவர்கள் அன்சார்கள். இப்பொழுது முஸ்லிம்கள் 2ஆக வகைப்படுத்தப்படுகின்றனர். இது வரலாற்று ரீதியாக வரக்கூடிய பெயர்கள், இதிலே பிரிவினை கிடையாது. மக்காவிலிருந்து வந்தவர்கள் முஹாஜிரீன்கள், இந்த முஹாஜிரீன்களுக்கு அடைக்கலம் கொடுத்தவர்கள் அன்சார்கள் என்று 2 வகையினர்கள் முதலாவதாக என்ன செய்கிறார், தோன்றுகிறார்கள். சில நேரங்களிலே முஹாஜிரீன்கள் அன்சாருக்கு இடையிலே சில நம்முடைய பாசில இனக்கலவரங்கள் ஏற்படுத்தக்கூடிய நிலைமைகள் வந்து ரசூலுல்லாஹ் அவர்கள் அதை கண்டித்து இது ஜாஹிலியத்து பண்பு என்று அந்த பிரச்சனையை அவ்வப்போது அடக்கிவிட்டார். ஒரு பிரச்சனை வந்தபோது யாழல் முஹாஜிரின் அவர் முஹாஜிரிங்க கூப்பிட்டதும், யாழல் அன்சார் என்று இவர் கூப்பிட்டதும் ரசூலுல்லாஹ் அவங்க இது ஜாஹிலியத்து என்று தடை செய்து விட்டார். அதுக்கு பிறகு மூத்த சஹாபாக்களை பின்பற்றிய இளம் சஹாபாக்கள், அடுத்ததாக 4வதாக இருந்தவர்கள் முனாஃபிகீன். இப்பொழுது முஸ்லிம் சமூகத்திலே 4 தரப்பினர்கள் ரசூலுல்லாஹ் மௌத்தாகும் போது இருக்கிறார். முதலாவதாக முஹாஜிரீன்கள், அன்சார்கள், அடுத்ததாக மூத்த சஹாபாக்களை பின்பற்றிய இளம் சஹாபாக்கள், உதாரணமாக அப்துல்லா இப்னு அப்பாஸ், அப்துல்லா இப்னு சுபைர் போன்ற இளம் சஹாபாக்கள். அடுத்ததாக முனாஃபிக்குங்கள், நாவினாலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு
வெளிரங்கமாக எல்லா இஸ்லாத்துடைய கடமையை செய்வார்கள், ஆனால் உள்ளத்தால் நம்பாதவர்கள். இவர்களை பற்றி அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கிறான். முனாஃபிக்குகளை பற்றி சொல்லும் பொழுது இதா ஜாஅக்கல் முனாஃபிகுன காலு நஷ்ஹது இன்னக லரசூலுல்லாஹ், அவர்கள் முனாஃபிக்குகளை வந்து நீங்கள் ரசூலுல்லாஹ் நம்புகிறோம்னு சொல்றாங்க. வல்லாஹு யஅலமு இன்னக லரசூலு, அல்லாஹ்வுக்கு தெரியும் நீங்கள் ரசூல் என்பது. வல்லாஹு யஷ்ஹது இன்னல் முனாஃபிகீன லகாதிபூன், ஆனால் அவர்கள் முனாஃபிகீன்கள் பொய்யர்கள் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்றார். அந்த இளம் சஹாபாக்களை பற்றி சொல்லும் பொழுது வஸ்ஸாபிகூனல் அவ்வலூன மினல் முஹாஜிரீன வல் அன்சார், முஹாஜிரீன்களை அன்சாரையும் மூத்த சஹாபாக்கள், வல்லதீன தபஅஹும் பிஇஹ்சானின், இவர்களை பின்பற்றியவர்கள். அப்ப வல்லதீன பின்பற்றியவர் யாருன்னு சொன்னால் இளம் சஹாபாக்கள், சிகாரு சஹாபான்னு சொல்வார். ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹு, அப்ப மூத்த சஹாபாக்கள். இரண்டாவது வல்லதீன தபஅஹும் பிஇஹ்சான், அப்ப இவர்களும் இருந்தார்கள். இப்படி இருக்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகை விட்டும் பிரிந்து விட்டார்கள். இப்ப முதலாவதாக முஸ்லிம்கள் மட்டும் இருந்து, பிறகு முஸ்லிம்கள், முஹாஜிரீன்கள், அன்சார்கள், அடுத்ததாக மூத்த சஹாபாக்களை பின்பற்றியவர்கள், முனாஃபிகீன்கள் என்று நாளாக பிரிந்தவர்கள். அந்த முனாஃபிகீன்கள் தோன்றதுக்கு காரணம் என்னவென்றால் அவரது சொல்லிக் கொள்வது நல்ல நினைக்கிறேன். நபி அவர்கள் மதீனாவுக்கு போவதற்கு முன்னால் அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல் அவர் வந்து அந்த அவுஸ் ஹஸரஜ் என்ற 2 கோத்திரங்கள் மதீனாவில் இருந்தார்கள். அந்த 2 பேருக்கும் சண்டை ஏற்பட்டு புற ஒற்றுமையாகி விட்டார்கள். ரசூலுல்லாஹ் அவர்கள் அங்கே மதீனாவுக்கு போகவில்லை என்றிருந்தால் அவர்தான் தலைமைத்துவத்தை எடுத்திருப்பார். ரசூலுல்லாஹ் அவர்கள் மதீனாவுக்கு போனதுனால அவருக்கு அந்த தலைமைத்துவம் இல்லாமல் போய்விட்டது. அதை ஒரு வஞ்சகமாக வைத்துத்தான் அவர் என்ன செய்தார், ரசூலுல்லாஹ் அவங்களை நம்பாமல் ஒரு தனக்கென்று ஒரு குழுவை அமைத்துக் கொண்டார். இப்பொழுது நபி அவர்கள் மறைந்து விட்டார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய காலத்திலே காலம் வருகிறது. அவர்களுக்கு ஒரு புதிய பிரச்சனை. என்ன பிரச்சனை என்றால், நாங்கள் அந்த அராபிய தீபகற்பத்தில் இருக்கிற அந்த சில அரபிகள் சொன்னார்கள், நாங்கள் ரசூலுல்லாஹ் இருக்கும் பொழுது மட்டும்தான் ஸகாத்தை கொடுப்போம். இப்போ ரசூலுல்லாஹ் அவர்கள் மரணித்து விட்டார்கள். எனவே உங்களுக்கு அபூபக்கர், உங்களுக்கு நாங்கள் ஸகாத்து தர வேண்டும் என்ற அவசியம் இல்லை. இரண்டாவது குர்ஆனில் சொல்றா ஹுது மின் அம்வாலிஹிம் சதகா, அவங்களோட நபிக்கு மட்டும்தான் நாங்கள் கொடுப்போம், உங்களுக்கு தரமாட்டோம் என்ற ஒரு வாதத்தை முன்வைத்தார். இதை எதிர்த்து அபூபக்கர் யுத்தம் செய்து அவர்களை வென்று அந்த ஸகாத்தை கொடுக்க வைத்தார். அதுக்கப்புறம் அபூபக்கர் இயற்கையாக மரணித்து விடுகிறார்கள். அதுக்கப்புறம் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தோன்றுகிறார்கள். அவருடைய காலத்தில் யாரும் புதிய ஒரு விஷயத்தை கொடுக்க முடியாது. சில சந்தே குர்ஆனில் உள்ள விஷயங்களுக்கு தன்னிச்சையாக விளக்கங்கள் கொடுத்த பொழுது உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அதை தடுத்தார்கள். அவர்களும் ஒரு விபத்திலே ஒரு கொலை செய்யப்படுகிறார்கள். அடுத்ததாக உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா வருகிறார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வந்து அவர்கள் புரட்சியாளர்களால் கொல்லப்படுகிறார்கள். இதைத்தான் இஸ்லாமிய வரலாற்றிலே அல் ஃபித்னத்துல் குப்ரா, மாபெரும் ஒரு குழப்பம் என்று சொல்வார்கள், பெரிய குழப்பம் என்று சொல்வார்கள். ஏனென்றால் இந்த உமர் ரலியல்லாஹு தஆலா கொல்லப்பட்டதிலிருந்துதான் இஸ்லாமிய குழுக்கள் நிறைய தோன்றியன. இதை அடிப்படையாக வைத்து இதில் இருந்து இப்போ ஒரு சட்ட ரீதியான ஒரு இமாம் இருக்கும் பொழுது அவருக்கு எதிராக ஆயுதம் மூலமாக புரட்சி செய்வது, அவர்களை நாங்கள் புகா என்று சொல்லுவோம், அதாவது புரட்சியாளர்கள். இஸ்லாமிய ஃபிக்ஹ் கிதாபுகள் எல்லாம் சொல்வார்கள், ஒருவர் ஒரு சட்ட ரீதியான ஒரு இமாம் இருக்கும் பொழுது அவருக்கு எதிராக ஆயுதம் எடுத்து கிளர்ச்சி செய்வது அது இஸ்லாத்திலே தடை செய்யப்பட்டிருக்கிறது. அதை செய்தவர்கள் எகிப்திலிருந்து வந்தவர்கள், ஈராக்கிலிருந்து வந்தவர்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து மதீனாவுக்கு வந்து மதீனாவில் இருந்த உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கொண்டு, அதனுடைய வரலாற்று பின்னணி மிகவும் விரிவானது. அதை நீங்கள் வரலாற்று புத்தகங்களிலே வாசித்துக் கொள்ளலாம். எங்களுக்கு தேவை இந்த சம்பவத்திலிருந்து வரக்கூடிய பிரச்சனை. இப்பொழுது சஹாபாக்கள் மத்தியிலே கருத்து வேற்றுமை ஏற்படுகிறது. எதற்கு முக்கியத்துவம் கொடுப்பது? இப்பொழுது ஒரு தலைமைத்துவம் இல்லாமலாகிவிட்டது. இந்த தலைமைத்துவத்துக்கு தற்பொழுது ஒருவரை நியமிப்பதா
அல்லது உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா கொன்றவர்களை பழியெடுப்பதா, அதற்கு பிறகு நாங்கள் ஒரு கலீஃபாவை ஒரு தலைமைத்துவத்தை உருவாக்குவதா என்கிற ஒரு சர்ச்சை சஹாபாக்கள் மத்தியிலே வருகிறது. தல்ஹா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இவர்களுடைய கருத்து என்னவென்றால், முதலிலே கொலைகாரர்கள் இனங்காணப்பட்டு அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும். ஏனென்றால் கொலைகாரர்கள் அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சென்று அவரை பள்ளிக்கு கொண்டு வந்து பையத்து செய்து விட்டார்கள் 4வது ஹலீஃபாவாக. இதை இவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இது ஒரு கிளர்ச்சியாளர்களால் கொலைகாரரால் நியமிக்கப்பட்டு நான் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொன்னார். ஆனால் அலி அல்லாஹ் சொன்னார்கள், எனக்கு பின்னாலே இருப்பவர்கள் இந்த கொலைகாரர்கள் தான், இவர்களை மீறி நான் செய்ய முடியாது. நீங்க முதல்ல எனக்கு பயத்து செய்யுங்கள், உங்கள் மூலமாக நான் பலமடைந்து அவர்களை தண்டிப்பேன் சொன்னார். ஆனால் அதை ஏற்றுக்கொள்ள நிலைமையிலே மற்ற சஹாபாக்கள் சில சஹாபாக்கள் இருக்கிறது. அதற்கு பிறகு அதிலே ஒரு மாரகத்துல் ஜமல் ஒட்டக யுத்தம் ஒன்று நடந்து அதில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க தோல்வி அடைந்து விடுகிறார்கள். ஆனால் நபி அவர்களுடைய மனைவி அங்கே இருப்பதை அவர்கள் பாதுகாப்பாக மதீனாவுக்கு அனுப்பி வைக்கிறார்கள். அடுத்ததாக முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஷாமிலே இருந்து அதே கோஷத்தை வைக்கிறார்கள். முதலாவதாக கொலைகாரர்கள் இனங்கணப்பட வேண்டும். அதே ஒரு யுத்தம் நடக்கிறது. அந்த யுத்தம் நடக்கும் பொழுது அலி அவர்கள் வெண்டு கொண்டு போகும் பொழுது முஆவியா தரப்பினர்கள், சுருக்கமாக சொல்லிக் கொள்கிறேன், அது நாங்கள் விஷயத்துக்கு வரது முன்னால், அவர்கள் ஒரு கோஷத்தை எழுப்பினார்கள். நாங்கள் குர்ஆனை ஈட்டியிலே தூக்கி நாங்கள் குர்ஆனுடைய தீர்ப்பை எடுப்போம் என்று வைக்கிறார்கள். ஆனால் சில அலியோடு சேர்ந்தவர்கள் சொல்கிறார்கள், நாங்கள் இவர்கள் தந்திரமாக இதை செய்கிறார்கள், இதை கேட்காமல் நாம் அவர்களை தோற்கடிப்போம் என்று. ஆனால் அலி அவங்க என்ன செய்கிறார்கள், மத்தியஸ்தருடைய தீர்ப்பை மத்தியஸ்தருக்கு வருவதற்கு ஏற்றுக்கொள்கிறார். அதாவது 2 தரப்பினர்களும் நாங்கள் என்ன செய்வோம், 2 தரப்பினர்களும் ஒவ்வொரு தரப்பின் நீதிபதிகளாக கொண்டு வந்து அவர்களின் தீர்ப்பை நாங்கள் எடுப்போம் என்ற முடிவுக்கு வருகிறார். இது அலியோட சேர்ந்த குர்ரா என்று சொல்லக்கூடியவர்கள், குர்ராண்டு அந்நேரம் தொழுவார்கள், துறவரத்தில் இருப்பார்கள். அவர்கள் ஈராக்கை சேர்ந்தவர்கள். அவர்கள் அலியுடைய இருந்து பிரிந்து போகிறார்கள். நீங்கள் உண்மையான இமாமாக இருந்தால் நீங்கள் ஏன் இந்த நடுவர் தீர்ப்புக்கு நீங்கள் ஒத்துழைத்தீர்கள், எனவே நீங்கள் இதன் மூலமாக காவிராய் விட்டீர்கள் என்று சொல்லி அவர் வந்து பிரிஞ்சு போகிறார்கள். இவர்கள் தான் அல் ஹவாரிஜ். முதலாக இஸ்லாமிய ஆட்சியிலே ஒரு இமாமிட்ட இருந்து பிரிந்து போய் தன்னிச்சையாக செயல்பட்டவர். அப்ப இங்கேதான் ஹவாரிஜிகளுடைய தோற்றம் இஸ்லாத்திலே முதலாக ஏற்படுகிறது. பிறகு அவர் கால ஓட்டத்திலே பல சிந்தனைகள் அவர்கள் ஊடாக வருகிறது. கல்லறிந்து கொலை செய்யும் சட்டம் இஸ்லாத்திலே கிடையாது. பெரும்பாவம் செய்தவர் காவிராகுவார். அதாவது ஒருவர் விபச்சாரம் செய்தால் அஹ்லு சுன்னாக்கள் சொல்வார்கள், அவர் பாவி தௌபா செஞ்சார் என்றால் அவருடைய பாவம் மன்னிக்கப்படும், அல்லது அல்லாஹ் அவரை மன்னிப்பான் என்று சொல்வார்கள். ஆனால் அவர்கள் சொல்கிறார்கள், முர்தகிபுல் கபீரா பெரும்பாவத்தை செய்தவர் வந்து காவிராய் விடுகிறார். ஆனால் இந்த சிந்தனை அந்த காலத்திலே தோன்றினாலும் இதுவரைக்கும் நவீன காலம் வரைக்கும் பல குழுக்கள் மூலமாக அந்த கருத்து இருந்து கொண்டு வருகிறது. நான் விஷயத்தை விட்டும் வெளியேறா என்பதற்காக வேண்டி அவைகளை விரிவஞ்சி விடுகிறேன். அடுத்ததாக இன்னும் சிலர்கள் ஒரு குரூப் தோன்றுகிறார்கள். நாங்கள் அலியை நேசிக்கின்றோம் என்ற ஒரு ஷியாக்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு குழுவினர். அப்போ ஆரம்ப காலத்திலே அலி அவர்களை நேசிக்கக்கூடிய ஒருவர்கள் இருந்தார்கள். கேட்டால் நான் அலி அவங்களை நேசிக்கிறேன், கூடுதலாக ரசூலுல்லாஹ்வுடைய மருமகன், அவருடைய மகளை முடித்தவர் என்று சொல்வார்கள். ஆனால் கால ஓட்டத்திலே அது அபூபக்கர் உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா இவர்கள் ஆட்சியை அவர்களை விட அலி சிறந்தவர் என்ற கருத்து வருகிறது. அப்போ இங்கே தான் அங்கே ஷியாக்களுடைய ஷியாக்கள் என்ற ஒரு கருத்து வருகிறது. அதே போல ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா கர்பலாவிலே கொல்லப்பட்டதும் அந்த ஷியா மதுஹப் இன்னும் என்ன செய்கின்றது, கொஞ்சம் விகாரம் அடைந்து பல சிந்தனைகளாக அது தோன்றுகிறது. அப்போ இவ்வாறு தான் ஷியாக்கள் ஆரம்பத்திலே தோன்ற. முதலாவதாக அலியை விரும்புகிறோம், அது பிரச்சனை இல்லை. ஆனால் உஸ்மானை விட அலி சிறந்தவர்கள் என்று அடுத்த கட்டமாக சொன்னார்கள். மூன்றாவதாக சொன்னார்கள், இல்லை அபூபக்கர் உமரை விட அலி சிறந்தவர் என்றார்கள். அடுத்த கட்டமாக அபூபக்கர் உமரும் அலிக்கு சேர வேண்டிய அந்த ஹிலாபத்தை பறித்து எடுத்தார்கள் என்ற நிலைக்கு கட்டத்துக்கு வந்தார்.
வந்து பிறகு கர்பலாவுடைய நிலைமை ஏற்பட்டவுடன் இன்னும் என்ன செஞ்சது, அதனுடைய இது விகாரம் அடைஞ்சது. அதாவது சஹாபாக்கள் முழு பேரும் கிட்டத்தட்ட 15 பேரை தவிர மற்ற எல்லாரும் காவிராய் விட்டார்கள் போன்ற சிந்தனைகள் அந்த ஒரு ஹுசைன் ரலியல்லாஹு தஆலாவுடைய மரணத்தின் தாக்கமாக. அது நாங்கள் ஃபித்னத்து சானியான்னு சொல்லலாம். எப்படி உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கொல்லப்பட்டவுடன் எப்படி ஹவாரிஜிகள் தோன்றினார்களோ அதே போன்று அதுக்கு பிறகு ஷியாக்கள் தோன்றினார்களோ அதே ஒரு வடிவில் தான் இவர்களும் தோன்றினார்கள். பின்பு கலா கதிரை நிராகரிக்கக்கூடிய ஒரு கூட்டத்தினர் தோன்றுகிறார். அப்பொழுது இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு உயிரோடு இருக்கக்கூடிய காலம், அதாவது இப்னு உமர் அவங்களும் இளம் சஹாபாக்கள் இருக்கிற காலத்திலே கலா கதிர்ங்கிறது ஒன்று கிடையாது, சகலவற்றையும் மனிதனே செய்து கொள்வான், இறைவனுடைய தலையீடு கிடையாது என்ற அந்த கருத்து என்ன செய்கின்றது, ஏற்படுகிறது. அதை இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அதை வன்மையாக கண்டிக்கிறார். பின்பு அடுத்ததாக இப்ப என்ன விஷயம் என்னவென்றால், இப்ப உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா கொல்லப்பட்டவுடன் உஸ்மான் கொல்லப்படுவதற்கு முன்னால் ஒரு ஹதீஸை அறிவித்தால் அவர் பலிதங்கமாக முஸ்லீமாக இருந்தால் ஹதீஸை ஏற்றுக்கொள்வார். ஆனால் கொல்லப்பட்டதுக்கு பிறகு அவர்கள் பார்ப்பார்கள் அஹ்லு சுன்னாக்கு ஒளி சேர்ந்தவர்களா என்று பார்ப்பார்கள். எனவே அஹ்லு சுன்னாக்களாக சேர்ந்தவராக இருந்தால் எடுப்பார்கள், அஹ்லு சுன்னாக்கள் சேரவில்லை என்றால் நிராகரிப்பார்கள். இதைத்தான் முஹம்மது இப்னு சீரின் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள். அப்படி என்றால் அஹ்லு சுன்னா என்கிற பதம் வந்து உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா காலத்திலிருந்து ஆரம்பிக்கின்றது. உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா காலத்துக்கு பிறகு கொல்லப்பட்டதுக்கு பிறகு அந்த அஹ்லு சுன்னாங்க. எனவே இது ஒரு அஹ்லு சுன்னா என்கிற சொல் ஒரு வரலாற்று சொல். இது குர்ஆன் ஹதீஸில் நீங்க அஹ்லு சுன்னாவை பின்பற்றுங்கன்னு குர்ஆனில் சொல்லப்படலை. அஹ்லு சுன்னாக்களை பின்பற்றணும் என்று சொல்லி ஹதீஸ். ஆனால் அது ஒவ்வொரு குரூப்களும் ஒவ்வொரு குழுக்களும் தோன்ற இந்த ஹக்கிலே இருக்கக்கூடியவர்களுக்கு அஹ்லு சுன்னா என்றும் அதை முரண்படுபவர்களுக்கு பித்அத்துக்காரர்கள் என்றும் அது ஒவ்வொரு பட்டம் சூட்டினார். அதிலே ஹவாரிஜ் முதலாவதாக உஸ்மான் ரலியல்லாஹு கொண்டவர்களை அஹ்லுல் பித்ஆ என்றும் அவர்களை கொண்டதை எதிர்த்தவர்கள் அஹ்லு சுன்னாக்கள் என்றும், இரண்டாவதாக ஹவாரிஜிகளுக்கு எதிரானவர்கள் அஹ்லு சுன்னாக்கள் என்றும், அடுத்ததாக கலா கதிரை நம்பக்கூடியவர்கள் அஹ்லு சுன்னாக்கள் என்றும், கலா கதிரை நம்பாதவர்கள் கதரியாக்கள் என்றும் பிரிவடைகிறார். அதற்கு பிறகு முர்ஜியாக்கள் என்ற முர்ஜியாக்கள் சொல்லக்கூடிய ஒரு கூட்டத்தினர் தோன்றுகிறார்கள். இவர்களுடைய கருத்து என்னவென்றால், அஹ்லு சுன்னாக்களுடைய கருத்து ஈமான் என்பது உள்ளத்தால் நம்பி அதை செயலால் என்ன செய்ய வேண்டும், செயற்படுத்த வேண்டும். வாயால் மொழிந்து உறுப்புகளால் அதை உள்ளத்தால் நம்பி வாயால் மொழிந்து செயலால் அதை நடைமுறைப்படுத்த வேண்டும். இதுதான் ஈமானுக்குரிய வரைவிலக்கம். ஆனால் முர்ஜியாக்கள் சொன்னார்கள் அந்த நல்ல அமல்கள் என்பது அது ஈமானிலே அடங்காது என்று சொன்னார்கள். இன்னும் சிலர் உள்ளத்திலே என்னதான் நம்பினாலும் செயலளவிலே ஒரு முஸ்லீமாக நடந்து கொண்டால் முஸ்லீம் தான் என்று சொன்னார்கள். அதிலே ஜஹ்மியாக்கள் என்று பல கருத்து வேறுபாடுகள் இருக்கின்றன. அடுத்ததாக ஒரு குழுவினர் தோன்றினார்கள் அஸ்ஸைதியா. அஸ்ஸைதியா என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும், நமது பக்கத்து நாடு யமன் நாட்டிலே வட யமனில் இருக்கக்கூடியவர்கள் தற்போது ஜெய்தியாக்கள் அழைக்கப்படுவார்கள். அதாவது சனா என்கிறக்கூடிய அந்த தலைநகருக்கு உட்பட்ட ஆக்கள் அவர்களை ஜெய்தியாக்கள் அழைப்பார்கள். இந்தியால வட யமன், இந்தியால தெற்கு யமனிலே உள்ளவர்கள் அஹ்லு சுன்னாக்கள் என்று அழைக்கப்படுவார்கள். இப்ப இந்த ஜெய்தியாக்கள் தற்போது இருக்கிற இடம் என்னவென்றால், அவர்கள் தற்போது அந்த வட யமனிலே இருக்கிறார்கள். இது ஹிஜ்ரி 122 தான் ஜெயித் இப்னு அலி இப்னு ஹுசைன் இப்னு அலி இவர் ஊடாக என்ன செய்கிறார், இந்த மதுஹபு தோன்றுகிறது. ஆனால் கால ஓட்டத்திலே இவர்கள் முஅத்தஸிலாக்களுடைய கொள்கையை தழுவி கொள்கிறார்கள். பின்னுக்கு நாங்கள் அதை பற்றி பேசுவோம். இவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்களையோ அல்லது உமர் ரலியல்லாஹு தஆலா சபிக்க மாட்டார். இப்ப ஷியாக்கள் இரண்டாக பிரிகிறார்கள்.
ஷியா இமாமியா, அஷியா ஜெய்தியா. ஷியா இமாமியா வந்து அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு காபிர் என்று சொல்வார்கள். கொஞ்சம் சொல்ல இடங்களில் நாங்கள் எங்களுக்கு அவர் விருப்பம் இல்லைன்னு சொல்வார்கள். ஆனால் ஜெய்தியா என்று சொல்வார்கள் அப்படி இல்லை. உதாரணமாக ஈரானில் இருப்பவர்கள் இமாமியாக்கள், ஜெய்தியாக்கள் அல்ல. ஆனால் தற்பொழுது இருக்கிறது ஹவுசியங்கள், அங்கே உள்ள மாணவர்களை ஈரானுக்கு அனுப்பி ஜெய்தியா இருந்தவர்களை இமாமியாக மாற்றி விட்டார். எனவே முந்தி குறைஞ்ச பிரச்சனையில் இருந்தவர்கள் கூடுதலான பிரச்சனைக்குரியவர்களாக ஆகிவிட்டார். எனவே இதுவும் ஹிஜ்ரி 122 இந்த மதுஹப் தோன்றி முத்தசிலாக்களுடைய தாக்கத்தை பெறுகிறார். அதற்கு பிறகு ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலும் சஹாபாக்களுடைய காலத்திலும் தாபீங்களுடைய காலத்திலும் அல்லாஹ் தஆலா 7 வானங்களை கடந்துள்ள அரசென்ற சிம்மாசனத்தில் உள்ளான் என்ற நம்பிக்கை தான் இருந்து வந்தது. முதலாக ஹுராசான் என்று சொன்னால் தற்பொழுது ஈரானுடைய அந்த எல்லைக்குள் அடங்கும். அதிலிருந்து ஒருவர் ஜஹ்ம் இப்னு சஃப்வான் என்பவர் தோன்றி அவர் வந்து அல்லாஹ் எங்கும் நிறைந்தவன் என்ற ஒரு கருத்தை முன்வைத்தார். அப்பொழுது தாபீங்கள் நிறைந்து காணப்படுற காலம். அப்ப தாபீங்கள் சொன்னார்கள் அல்லாஹ் அவனாக அரசு மீது உள்ளான், ஆனால் அவனுடைய அறிவும் ஆதிக்கமும் தான் எல்லா இடத்திலும் இருக்கின்றது என்று சொன்னார். அப்ப இது முதலாக இந்த அல்லாஹ் எங்கே இருக்கின்றான் என்ற அந்த கேள்வி என்கிற விடைக்கு சஹாபாக்கள் தாபீங்கள் ஒரு கொள்கையிலே இருக்க ஜஹ்ம் இப்னு சஃப்வான் அவன் எங்கும் நிறைந்தவன். ஏனென்றால் ஜஹ்ம் இப்னு சஃப்வான் வந்து இந்தியாவுக்கு சென்று அங்கே உள்ள சில ஆச்சிரமங்களில் சில முனிவர்களை சந்தித்து அந்த கொள்கையை எடுக்கிறார். அந்த கொள்கையை எடுத்துக்கொண்டு இங்கே வருகிறார். எங்கே? ஹுராசானுக்கு வந்து அந்த கொள்கையை பரப்புகிறார். அங்கே ஹுராசான்ல இருந்து அப்படியோ ஈராக் மற்ற நாடுகளுக்கு அந்த கொள்கை கொஞ்சம் கொஞ்சமாக பரவுகிறது. அப்ப அதுக்கு சஹாபாக்கள் என்ன செய்கிறார்கள்? அதுக்கு தாபீங்கள் அதுக்கு மறுப்பு கொடுக்கிறார். பிறகு முஅத்தசிலாக்களுடைய தோற்றம் ஏற்படுகிறது. முஅத்தசிலாக்கள் எப்படி தோன்றுகிறார்கள் சொன்னால் அரபிகள் மத்தியில் இந்த தத்துவ நூட்கள், அதாவது மெய் அறிவுன்னு சொல்வார்கள், மெய்யியல் என்று சொல்வார்கள், அல்லது ஃபல்சஃபா என்று சொல்வார்கள், பிலோசபி என்று சொல்வார்கள். இந்த கிதாபுகள் இந்த புத்தகங்கள் அரபிகள் மத்தியிலே வந்து சேரவில்லை. ஏனென்றால் அரபிகள் பெரும்பாலும் எழுத படிக்க தெரியாதவர்கள். அதனால புத்தகத்தின் ஊடாக அந்த சிந்தனை அரபிகளே வரவில்லை. அப்ப எப்படி வருது என்று சொன்னால் மஅமூனுடைய காலத்தில், அதாவது ஹாரூன் ரஷீதுடைய காலத்தில் ஒரு நிறுவனம் ஒன்று உருவாக்குறார். பைத்துல் ஹிக்மா தத்துவ வீடு என்ற ஒரு நிறுவனத்தை உருவாக்குறார். அதுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு என்ன என்றால் வைத்தியத்தில், அடுத்தது ஹந்தசா, பொறியியல், அடுத்ததாக இசையில், இது போன்ற இதுகளில் எழுதப்பட்ட நூட்களை எல்லாம் அரபுக்கு மொழிபெயர்க்க வேண்டும் என்ற ஒரு பொறுப்பு ஹாரூன் ரஷீத் கொடுக்கிறார். ஆனால் அந்த முயற்சியை பெரிசாக வெற்றி அளிக்கவில்லை. அதாவது ஆரம்பித்தார். அதுக்கு பிறகு வந்தார் அப்துல்லா அல் மாமூன் சுருக்கம் சொல்வார்கள். அவர் முக்கியத்துவமாக ரோமர்களுக்கு எழுதி அந்த புத்தகங்களை எடுத்து, கிறிஸ்தவர்கள் தான் அந்நேரம் அந்த பாஷையை தெரிந்தவர்கள், இந்த கிறிஸ்தவ இந்த யூனானிய பாஷையை, கிரேக்க பாஷையை தெரிஞ்சவர்கள் அந்நேரம் கிறிஸ்தவர்கள். அவர்களை வைத்து இந்த நூல்களை அரபுக்கும் மொழிபெயர்க்கப்படுகிறது. அப்ப வைத்திய நூல்களை மொழிபெயர்க்கிறதுனால பிரச்சனை இல்லை. அடுத்தது பொருளியல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இல்லை. ஆனால் ஃபல்சஃபா, தத்துவ நூல்கள், இந்த நூல்கள் மொழிபெயர்க்கப்பட்ட உடனே இதனால சில ஆட்கள் தாக்கம் போடுறாங்க. இப்போ பிலோசபியில் வந்து தத்துவத்தில் வந்து ஒரு கடவுள் இருந்தால் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்ற ஒரு வரையறை வச்சிருக்கிறான். இந்த தாரிகுல் ஃபல்சஃபல் யூனானிய கிரேக்க தத்துவத்தை எடுத்து பார்த்தால் அதில் பல வந்த அந்த சிந்தனையாளர்கள் இறைவன் ஒன்று இருந்தால், இப்போ 4000-3000 வருஷத்துக்கு முன்னால் உள்ள ஆக்களை வந்து, அப்போ அவங்க என்ன செய்கிறாங்கன்னா ஒரு கடவுள் இப்படித்தான் இருக்கணும்னு ஒரு கற்பனை பண்ணியிருக்கிறான். அப்போ அந்த இப்போ அதை இதை மொழிபெயர்த்த உடனே இதை வாசிச்சது சொல்கிறாங்க. ஆனால் குர்ஆன் ஹதீஸில் இறைவன் அல்லாஹ் பற்றி வரக்குள்ள அல்லாஹ் அரிசி மீது இருக்கிறான், அவனுக்கு 2 கைகள் உள்ளது, அல்லாஹ் பார்க்குறான் கேட்குறான் எல்லாம் இருக்குது. அப்போ இந்த ஃபிலோசபியோட இந்த பகுத்தறிவோட முரண்படுகிறதே என்று பார்த்து அதில் முஅத்தசிலாக்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் தாக்கம் பெறுகிறார்.
தாக்கம் பெற்று அவர்கள் சொல்கிறார்கள், எது இந்த பிலோசபிக்கு ஒத்து வருகிறதோ குர்ஆன் ஹதீஸ் அதை நாங்கள் எடுப்போம், முரண்பட்டால் அதற்கு நாங்கள் வலிந்துரை கொடுப்போம், நிராகரிக்க மாட்டோம், அதுக்கு நாங்கள் வலிந்துரை கொடுப்போம். இதிலே ஒன்றுதான் அல்லாஹ் தாலா பேசுகின்றானா இல்லையா என்ற ஒரு சர்ச்சை வருகிறது. அல்லாஹ் தாலாவுக்கு பேச்சு கிடையாது, முத்தக்கல்லி பேசுபவன் தான், ஆனால் அவன் பேச மாட்டான். கலாம்ங்கிற சிவத்துல் கலாம் பேச்சென்பது கிடையாது. அப்ப பேச்சென்பது கிடையாது சொன்னால் பேச்சென்பது அவனில் இருந்து உருவாகுவது அல்ல. இப்ப நாங்கள் குர்ஆனை பார்க்கிறோம், அல்லாஹ்வோட பேச்சுன்னு சொல்றோம். இப்ப இது அல்லாஹ் மொழிந்தானா என்றால் அவர்கள் சொல்வார்கள் மொழியவில்லை. அப்ப எங்கால வந்துச்சு? இதை படைத்து விட்டான். குல் ஹுவல்லாஹு அஹத்ங்கிறத படைத்து விட்டான். அலிஃப் லாம் மீம் என்பதை படைத்து விட்டான். இதை அவன் மொழியவில்லை. எனவே குர்ஆன் என்பது படைக்கப்பட்டது, இறைவனால் படைக்கப்பட்டது, இறைவனால் மொழியப்பட்டது அல்ல என்ற வாதத்தை வைத்தார். எந்த அளவுக்கு என்றால் மாமூன் என்பவர் இந்த கொள்கையை நம்பி, அவர் அரசர், அதை நம்பி அதை மக்களுக்கு திணித்தார். அந்நேரத்தில் இமாம் அஹ்மது பின் ஹம்பல் அவர்கள் சொன்னார், எதிர்த்து நின்றார்கள் தனியே. நிறைய பேர் எல்லோரும் மற்ற இமாம்கள் எல்லாம் ஒன்று அவங்க ஒரு இக்கட்டான நிலைமையில் நீங்கள் சொல்கிறாங்க சரின்னு சமாளிச்சுட்டு போனார்கள். கொஞ்சம் பேர் ஓடினார்கள். இவர்கள் மட்டும் தனியே நின்று எதிர்த்துனார். அதனால தான் இமாம் அஹ்மது பின் ஹம்பல் அவர்களை இமாம் அஹ்லு சுன்னத்தி வல் ஜமா, அஹ்லு சுன்னாக்களுடைய இமாம்கள் என்று அழைக்கப்படுவது காரணம் என்றால் இந்த பிரச்சனை ஹல்குல் குர்ஆன், குர்ஆன் படைக்கப்பட்டது, அல்லாஹ்வால் மொழியப்பட்டதல்ல, இறைவனால் படைக்கப்பட்டது என்ற கருத்தை எதிர்த்து நின்றார்கள். அது மட்டுமல்ல, அல்லாஹ்வுக்கு மேத்திசை கிடையாது, அல்லாஹ் மேலே இல்லை, அல்லாஹ் மேலேயும் இல்லை, கீழேயும் இல்லை, வலதிலேயும் இல்லை, இடதிலேயும் இல்லை என்ற கொள்கையை முத்தஸிலாக்கள் முன்வைத்தார். அப்ப அவங்களோட பிரதான பிரச்சாரம் இறைவனுக்கு திசை இடம் கிடையாது. இரண்டாவதாக அல்லாஹ் தாலாவுக்குடைய பேச்சு என்பது சிவத்துல் கலாம், பேசுறது ஒன்று கிடையாது. அது பேசுறது என்றால் அந்த பேச்சு அல்லாஹ் தாலா படைத்தான். இறக்கப்பட்ட வேதங்களில் காணப்படுவது அல்லாஹ் மொழிந்தது அல்ல, அல்லாஹ் தாலா படைத்து விட்டது என்று சொன்னார். இங்கேதான் அந்த சர்ச்சை, குர்ஆன் படைக்கப்பட்டது என்ற சர்ச்சை ஏற்படுகிறது. அது தவிர வேற சில கொள்கைகளும் அவர்களுக்கு இருந்தது. கலா கதிரை அவர்கள் என்ன செய்வதில்லை, நன்மையை அல்லாஹ் தாலா நன்மையை மட்டுமே செய்கிறான், தீமையை மனிதனை செய்து கொள்கிறான் என்ற ஒரு கருத்து அவர்களுக்கு இருந்தது. பெரிய பாவம் செய்தவனே ஹவாரிஜிகள் காபிர் என்று சொன்னார்கள். இவர்கள் அவன் காபிரும் இல்லை, முஸ்லிமும் அல்ல, நடுவிலே பெண்டிங்கிலே இருப்பான் என்று சொன்னார். அதாவது மன்சிலத்தும் பைனல் மன்சிலத்தேன் என்று சொல்வார். அதாவது ஒருத்தன் விபச்சாரம் செய்து விட்டால், களவெடுத்து விட்டால் அவன் முஸ்லிம் என்று சொல்ல மாட்டார்கள், காபிர் என்று சொல்ல மாட்டார். மன்சிலத்தும் பைனல் மன்சிலத்தைன் என்று சொல்வார். இது முத்தஸிலாக்களுடைய தோட்டம். இப்ப ஒவ்வொரு முர்ஜியாக்கள் தோன்றும் பொழுதோ அவர்களுக்கு எதிரானவர்கள் அஹ்லு சுன்னா, ஸைதியாக்கள் தோன்ற பொழுதோ அவர்களுக்கு எதிரானவர்கள் அஹ்லு சுன்னா, முத்தஸிலாக்கள் தோன்றும் பொழுதோ அவர்களுக்கு எதிரானவர்கள் அஹ்லு சுன்னா. அந்த அஹ்லு சுன்னாக்களுடைய பிரதானமானவர் தான் இமாம் அஹ்மது பின் ஹம்பல். ஏனென்றால் நான் முந்தி சொன்னது பிரகாரம் நேரடியாக அந்த ஆட்சியாளர்களை இந்த குர்ஆன் படைக்கப்பட்டு என்று திணித்த பொழுது அதை என்ன செய்தார்கள், அவர்கள் எதிர்த்து நின்றதுனால இமாம் அஹ்லு சுன்னா அழைக்கப்பட்டார். பிறகு ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலேயோ சஹாபாக்களுடைய காலத்திலேயோ பிறகு குலஃபாவுர் ராஷிதீன் அந்த காலத்திலேயோ கபரை தர்காவை வழிபடும் ஒரு அமைப்பு இருக்கவில்லை. ஒரு ஆள் மௌத்தாகிவிட்டார், அடக்குவார்கள், அதோட முடிஞ்சு. அதுக்கு மேலே கட்டுரம் கட்டுவதோ அதுக்கு பூஜை செய்வதோ அல்லது அவர்கள்ட்ட எதுவுமே இருக்கவில்லை. இது எப்ப ஏற்படுதுன்னு சொன்னால் அப்பாசிகளுடைய கடைசி காலத்திலே தான், அப்பாசிகள் அதாவது ஹிஜ்ரி 132 கிட்ட ஆரம்பிக்கும் பொழுதுதான் இந்த கபர் வணக்கம் அல்லது தர்கா வழிபாடு இஸ்லாத்திலே ஆரம்பிக்கும். அது எப்படி ஆரம்பிக்கும் சொன்னால் உமையா காலத்திலே அஹ்லு சுன்னா அஹ்லுல் பைத் என்று சொல்லக்கூடியவர்களுக்கு எதிராக அவர்கள் கடுமையான நடவடிக்கை எடுத்தார்கள். அவர்கள் அடக்குபவர்கள் அவர்களை ஒழித்து அடக்கினார்கள். இப்பொழுது இந்த அப்பாசியங்கள் வந்ததுக்கு பிறகு அவர்களுடைய கபரை தேடி தேடி அதிலே என்ன செய்கிறார்கள், கட்டிடம் கட்ட ஆரம்பித்தார்கள். இப்பொழுதுதான் இந்த தர்கா வழிபாடு முதலாக ஹிஜ்ரி 132 இஸ்லாத்திலே வருகிறது. அடுத்ததாக மதுஹபுவாதம். இப்போ சஹாபாக்களோட காலத்தில் தாபிங்களோட காலத்தில் எல்லார காலத்தில் எப்படின்னு சொன்னால் ஒருவருக்கு மார்க்க பிரச்சனை இருக்கும் என்றால் ஒரு ஆலிம் என்று தன்னை யாரை நினைக்கிறாரோ அவரிடத்திலே போய் நம்பிக்கையாளர் கருதினால் அவருக்கு மார்க்கத்தை கேட்பார்.
இன்றைக்கு ஒரு 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 இமாம்கிட்டே கேட்பார், அது வேறொரு கேட்பார், இல்லாட்டி சஹாபாக்கள் இளம் சஹாபாக்கள் இந்த சஹாபியிட்ட முதல் கேட்பாங்க. அடுத்த ஒரு குறிப்பிட்ட ஒரு ஆள் சொல்றதையே 100க்கு 100 அந்த பின்பற்ற அந்த முறை இருக்கிறது. அது எப்போ ஆரம்பிக்குதுன்னு சொன்னால் இமாம் அபு ஹனீஃபாவுடைய பலவீனமான மாணவர்கள். ஆனால் இமாம் அபு ஹனீஃபாவுடைய பெரிய மாணவர்கள் இருக்கிறார், அவர்கள் மதுஹபாதத்தை அவர்கள் இமாமோடு முரண்பட்டார்கள். உதாரணமாக அபு யூசுப், முஹம்மது பின் ஹசன் ஷைபானி இவர்கள் போன்றவர்கள்லாம் இமாம் அபு ஹனீஃபாவுடைய பிரதானமானவர்கள். இவர்கள் தந்தை இமாமுக்கே முரண்பட்டிருக்கிறார். ஆனால் அவருடைய அந்த சிஷியர்கள் அறிவியல சிஷியர்கள் இல்லை இமாம் அபு ஹனீஃபா சொல்வதுதான் சரி என்ற அந்த கோஷத்தோடு அந்த மதுஹப் பிடிவாதம் தோன்றுதான் இப்பொழுது இருக்கிற நிலைமைக்கு வந்திருக்கிறது. அடுத்ததாக சூஃபித்துவத்தின் தோற்றம். ஹிஜ்ரி 162 162 கிட்ட கூஃபாவிலையும் பஸ்ராவிலையும், குறிப்பாக பஸ்ராவில் சிலர்கள் நாங்கள் துறவிகள் என்ற ஒரு குழுவினர் தோன்றுகிறார்கள். அவரில் முதலாவது தான் அப்துல் வாஹித் இப்னு ஸைத் அல் பஸ்ரி என்கிறவர். அவர் ஹிஜ்ரி 160 மரணிக்கிறார். அவர் ஒரு துறவி. அவங்கள்ட்ட ஆரம்பத்தில் எப்படி துறவரம் ஆரம்பிக்குது? நாங்கள் திருமணம் செய்து கொள்ள மாட்டோம், பிரம்மச்சாரி வாழ்க்கை, விரதம் இருப்பது, நோம்பிரிக்கலாம், ஆனால் விரதம் என்ன செய்வது, தொடர்ச்சியாக சாப்பிடாம நோன்பை துறக்காம இருப்பது, மனம் போன போக்கில் போகிறது, ஏதாவது ஒரு சாமான் தேவையான சாமானை தூக்கி தோளில் போடுறது, அப்படியே நடந்துக்கிட்டு போகிறது, எங்கேன்னு இல்லை, முகம் போன போக்கில் அப்படியே போய்த்துது. கிட்ட சொல்லுவாங்க, நாங்கள் துறவிகள், இந்த உலகம் எங்களுக்கு தேவையில்லை. இவர்கள் மூலமாகத்தான் முதலாக சூஃபித்துவம் என்ன செய்கிறது, உருவாகிறது. அதில் குறிப்பாக ராபியாத்துல் அஸ்தியா, ராபியத்துல் அதவியா என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி ஒரு புதிய ஒரு சிந்தனையை முன்வைத்தா, அல்லாவை சுவர்க்கத்துக்காக வேண்டியும் நரகத்துக்கு பயந்தும் வணங்கக்கூடாது, அல்லாவை அல்லாவுக்காக வேண்டி என்ன செய்ய வேண்டும், வணங்க வேண்டும் என்று. அதுதான் அல் இஷ்க், அல்லாவை காதலிக்க வேண்டும். அப்போது இப்போ இந்த பெண்மணி தான் இந்த இறைவனை அன்பு வைப்பது என்கிறதை இறை காதல் என்கிறதுக்கு மாற்றினார். அதனால தான் இது கால வரைக்கும் சூஃபியாக்களுடைய அந்த இதிலே அல்லாவை லெய்லா என்கிற பெண்ணை வைத்து அந்த பாட்டுகளை படிப்பார். அங்கே லெய்லா என்று சொல்வது அல்லாவை குறிக்கும். அப்போ இதே முதலாவது இஸ்லாத்திலே மறுக்கப்பட்ட விஷயம். ஒரு அல்லாவை ஒரு பெண்ணாக சித்தரிக்கிறது. இப்போ ராபியாங்கிற அந்த பெண்கள் மூலத்தான் என்ன செய்கிறது, இந்த இஷ்குல் இலாஹி, அல்லாவை மோகம் வைத்தல், அல்லாவை அன்பு வைக்கிறதிலிருந்து மாற்றம் அடைகிறது. அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்ல, இன்னஹும் கானூ யுஸாரிஊன ஃபில் கைராத்தி வ யதுஊனனா ரகபன் வ ரஹபன். அந்த நல்லடியார்கள் நல்ல விஷயத்திலே தீவிரமாக செய்வார்கள், எங்களை ஆசை வைத்து பயந்து வணங்குவார்கள். அப்போ அல்லாஹ் தஆலா பயந்து வணங்குவதை, அடுத்தது ஆசை வைத்து வணங்குவதை இங்கே போழ்ந்து பேசுகிறான். ஆனால் இந்த மாது, ராபியா என்கிற மாது, இல்லை, நாங்கள் அல்லாவுக்காக வேண்டித்தான் நாங்கள் செய்ய வேண்டும், அவர்கள் சொர்க்கத்துக்காக வேண்டிய நரகத்துக்காக பயந்து செய்யக்கூடாது என்ற கருத்தை முன்வைத்தார்கள். அடுத்த ஹிஜ்ருன் 245 துன்னூனில் மிஸ்ரி, அதிகமாக கேள்விப்பட்டிருப்பீங்க, துன்னூன் அல் மிஸ்ரி. அவர் ஒரு புதிய ஒரு விஷயத்தை சேர்க்கிறாரு. என்ன விஷயம் என்றால், முதலாக இந்த குர்ஆன் ஹதீஸுக்கு வெளிரங்க அர்த்தம், உள்ரங்க அர்த்தம் ரெண்டு இருக்குது. அல்லாஹிர் வல் பாத்தின். இப்போ முந்தி குர்ஆன் லாஹிராக விளங்குறது தான் அரபு பாஷையில் என்ன அர்த்தம் இருக்குதா, இது லாஹிர் என்று இருக்குது, ஆனால் பாத்தின் என்று இருக்குது. வேற நீங்கள் வெளிரங்கமாக உள்ரங்கமாக கருத்தை விளங்க வேண்டும் என்ற ஒரு கருத்தை முன்வைத்தார். அது மட்டுமல்ல, முதலாக நபி அவர்களுடைய அல்லாஹ் ஒளியை படைத்தான் என்ற ஒரு கதையும் ஆரம்பித்தார். அல்லாஹ் தஆலா முதலாக படைத்து நபி அவர்களின் ஒளி. இது அவ்வளுமா ஹலக்கல்லாஹு நூர் நபிக்கு யா ஜாபிர், யா ஜாபிரே, முதலாக அல்லாஹ் தஆலா உனது ஒளியை படைத்தான் ஹதீஸ் பொய்யான ஹதீஸ் எந்த ஹதீஸ் கிரந்தங்கள்லையுமே கிடையாது. அதுக்கு இது உலகம் சூபித்துவத்துடைய வளர்ச்சி. ஆரம்பத்தில் ஒரு துறவரம் என்று ஆரம்பிச்சிச்சு. பிறகு நாங்கள் அந்த உலகை விரும்ப மாட்டோம், முகம் போன போக்கில் போய் கொண்டிருப்போம். சிலர்கள் அந்த நபாத்தியும், அதாவது சைவ சாப்பாடு தான் சாப்பிடுவோம், அசைவ சாப்பாடு சாப்பிட மாட்டோம், நபாத்தியும் அவங்கள கொஞ்சம் பேர் இருந்தான்.
எல்லாம் அந்த அந்த இந்தியாவிலிருந்து அப்படி ஈரானுக்கு வந்து ஈரான்லேருந்து பஸ்ராவுக்கு வந்து நீங்கள் வரைபடம் எடுத்து பார்த்தா தெரியும். அதெல்லாம் அதோட வந்து என்ன பஸ்ரா தான் அந்த அந்த ஈரான்லேருந்து வந்தோடனே அல்லது இந்தியாவுக்கு போய் இந்தியாவில் வந்து அப்படியோ வந்து இந்த கொள்கை வருது. இப்படியான கொள்கையிலே இருக்கிறார்கள். அதுக்கப்புறம் ஹிஜ்ரி 309 ஹுசைன் இப்னு மன்சூர் அல் ஹல்லாஜ் தோன்றி நானே இறைவன் அனல் ஹக்ன்னு சொல்கிறார். அதாவது ஜஹ்ம் இப்னு சஃப்வான் ஆரம்பித்த அந்த அத்வைத கொள்கையை சூஃபித்துவத்தில் என்ன செய்கிறார், மீண்டும் வைப்பிக்கிறார். அப்போ ஆரம்பத்தில் ஜஹ்ம் இப்னு சஃப்வான் தாபியங்கள காலத்தில் சொல்லிட்டு மறுபடியும் போயிட்டு இப்போ என்ன செய்கிறார், ஹுசைன் இப்னு மன்சூர் ஹல்லாஜ் என்ன செய்கிறாரு, அதை சூபித்துவ சிந்தனையாக மாற்றுகிறார். ஆனால் இது சூபித்துவம் முந்தியாக்கள் தெரிக்கல. முந்தியா கட்டது சும்மா லேசான விஷயங்கள் தான், பிரமச்சாரி அப்படி இப்படியான விஷயங்கள் தான் இருந்துச்சு. இப்படி பாரதூரமான விஷயங்கள், அல்லாவும் மனிதனும் ஒன்று, அல்லாவும் படைப்பும் ஒன்று என்கிற அந்த இந்த இந்த விஷயங்கள் ஆரம்ப காலத்தில் இருக்கவில்லை. பிறகு இன்னொரு கூடுதல்கள் மரீசியா என்று சொல்லக்கூடிய ஒரு குழுவினர்கள். அதாவது பிஷ்ருல் மரீசி என்பவர் ஹிஜ்ரி 2018 தோன்றுகிறார். அவர் சொல்கிறார், இந்த குர்ஆனிலே சொல்லப்பட்ட அல்லாஹ் அரிசி மீது இருக்கிறான், மற்ற தன்மைகளை நாங்கள் வலிந்துரை செய்ய வேண்டும் என்ற கருத்தை முன்வைக்கிறார். இது ஹிஜ்ரி 218. இந்த கருத்தை தான் இப்னு ஃபூரக், ஃபஹ்ருத்தீன் ராசி போன்றவர்கள் எடுக்கிறார்கள். இன்று நாங்கள் மதரசாவிலே கற்பிக்கக்கூடிய நூல்கள் இவர்களின் அகீதா நூல் வந்து இவர்களுடைய நூலை தழுவியது. பிஷ்ருல் மரீசி, அடுத்ததாக அல் ஜுவைனி, அடுத்ததாக அல் கசாலி, அடுத்ததாக ஃபஹ்ருத்தீன் ராசி, அடுத்ததாக இப்ராஹிம் பாஜூரி. இப்ராஹிம் பாஜூரி வந்து இவர்களுடைய கருத்துக்களை தொகுத்து ஒரு நூல் எழுதியிருக்கார், துஹ்ஃபத்துல் முரீத் ஃபி ஷர்ஹ் ஜௌஹரத் தௌஹீத். இந்த கிதாபு தான் இலங்கை, இந்தியா போன்ற நாட்கள், அதாவது ஷாபி மதுஹபை சேர்ந்தவர்கள் இந்த அகீதாவாக இந்த நூலை படிப்பிக்கிறார். இந்த கிதாபில் உள்ளதெல்லாம் இந்த பிஷ்ருல் மரீசியிலே இந்த தாவீலாத்துகள், அல்லாஹ் அர்ஷ் மீது இல்லை, அது ஏனைய சிபாத்துகள் இல்லை என்ற போன்ற விஷயங்களை நிராகரித்தவர்கள். அப்ப ஷாபி மதுஹபை சேர்ந்தவர்களும் மாலிகி மதுஹபை சேர்ந்தவர்களும் இந்த நூலை எடுக்கிறார்கள். மாலிகி மதுஹபை சேர்ந்தவர்கள் ஆப்பிரிக்காவில் இருக்கிறார்கள், அவர்களும் இந்த நூலை எடுத்து. அப்ப நீங்க ஹனவிகாராக்கள், ஹனவிகாராக்களுக்கு வேற நூல் இருக்குது. அது என்ன கிதாபுன்னா ஷர்ஹுல் அகாயித் நஸஃபிய்யா. அந்த கிதாபு வந்து இந்தியாவில், வட இந்தியாவில், இப்போ உதாரணமாக தேவ்பந்தில் இருக்கிற மதரசா, அடுத்தது பாகிஸ்தானில் இருக்கிற பின்னூரி மதரசா, இதுகள்லாம் என்ன செய்கிறார்கள், இந்த இந்த கிதாப் ஷர்ஹுல் அகாயித் நஸஃபிய்யா படிப்பிக்கப்படுகிறது. இவர்கள் பின்னூரியா மதரசா, அடுத்தது தாருல் உலூம் தேவ்பந்தில் இருக்கிற மதரசாவும் இந்த கிதாபை படிப்பிக்கிறதுனால இலங்கையில் உள்ள சில தப்லீக் மதரசாக்கள் இந்த கிதாபை அவங்க போட்டிக்கிறாங்க. ஆனால் அவங்க முறைக்கு படிக்க வேண்டியது துஹ்ஃபத்துல் முரீத், ஆனால் அவங்க போட்டிக்க. ஆனால் ரெண்டு கிடையாது, வித்தியாசம் இல்லை. அவங்களை சொல்ற மாதுரிதியான்னு சொல்றோம். அப்போ ஷாபி மதுஹபையும் மாலிக் மதுஹபையும் பின்பற்றுபவர்கள் அஷ்அரியாக்கள் என்றும், அடுத்தது ஹனஃபி மதுஹபை சேர்ந்தவர்கள் மாதுரிதியாக்கள் என்றும் அழைக்கப்பட்டார். ஆனால் ரெண்டு பேருக்கு இடையில ஒரு 10-12 விஷயங்கள்ல முரண்பாடு இருக்கு. ஆனால் அது பெரிய முரண்பாடு அல்ல, மற்ற எல்லாத்திலையும் அவர்கள் உடன்பட்டிருக்கிறார். இந்த கிதாபுகள் உண்மையிலே இது ஒரு ஃபெலோசபி உள்ள சம்பந்தப்பட்ட கிதாப். அதில் கிதாபை பார்த்தீங்கன்னா கால அல்லாஹ் கால ரசூல் வராது, சும்மா வரி மிருந்தாப்போல போடுவாங்க. ஆனால் போட்டுட்டு அதை தாவில் செய்வாங்க, வலிந்துரை போடுவாங்க. ஆனால் அது ஒரு ஃபிலோசபியோடு சம்பந்தப்பட்ட தியரி. உதாரணத்துக்கு இந்த ஷர்ஹுல் அகாயித் நஸஃபிய்யா அந்த கிதாபை நீங்கள் துறந்தீங்கள் என்றால் அதில் வார முதல் வாக்கியம் என்ன என்றால், ஹகாயிக்குல் அஷ்யாயி சாபிதத்துன் லிஸ்ஸோஃபிஸ்தாயியா என்று துறந்து. அப்போ நான் இந்த கிதாபை படிப்பிக்கிற ஒரு மதரசாவுக்கு போயிருந்தேன் கொழும்புல. போய் கேட்டுன்னு இந்த அகீதா பாடம் யார் நடத்துகிற, என்ன கிதாபு, இந்த கிதாபு. அப்போ அவரை கூப்பிட்டான், அவரை பேரை சொல்லி, நான் பேரை சொல்ல விரும்பல, அவரை கூப்பிட்டோம். அப்போ நாங்கள் கேட்டோம், இந்த முதலாவது இருக்கிற வசன்மிக்கு விளக்கம் என்னன்னு கேட்டோம். அவருக்கு தெரியும்.
அப்போ ஒரு அகீதா கிதாபில் ஆரம்பத்தில் இருக்கிற துண்டு அது விளங்காமுறது அவரை தவறல்ல. ஏன்னா அது பிலோசோபியில் சம்பந்தப்பட்ட விஷயம். இவங்க அங்கே பின்னூரிலையும் தேவபந்திலையும் படிப்பிக்கிறேன்னு சொல்லி இந்த கிதாபை கொண்டு வந்து நெஞ்சிக்கிறாங்க, இங்கே படிப்பிச்சிக்கிறாங்க. இது பிலோசோபியரோட அடிப்படை விஷயம். அதை இவங்க என்ன செய்வாங்க, இவங்க அரபு தானே ஒவ்வொரு சொல்லையும் ஜாயின் பண்ணி விளங்குவாங்க. ஹக்காய்க்குல் அஷியாக்களின் யதார்த்தம் சாபித்தா தரிப்பட்டிருக்கிறது பிலோசோபியா என்ன பிலோபியா. அப்போ இதில் வழக்கம் என்ன தெரியல, இதுதான் பிலோசோபியா உள்ளது. இது பிலோசோபி. இதைத்தான் நாங்கள் அல்லாவுக்கும் ரசூல் எங்களுக்கு நாங்கள் அல்லாவை நம்புகிறோம்ட்டு நாங்கள் எங்களோட வழித்தோட்டத்தை நாங்கள் தக்குவாசாரிகள் சொல்லி கொண்டு அப்போ ஒரு கிரேக்க தத்துவத்தில் ஒரு விஷயத்தை கொண்டு போட்டிருக்கிறோம் தானே. அப்போ எனவே இதுகள் உண்மையிலே அகீதாவை பிரதிபலிக்காது. இப்போ இதனால தான் இலங்கையில் ஒரு பாடத்திட்டம் கொண்டு வந்தால் இப்போ அரசாங்கம் உள்ள முஸ்லீம் அமைச்சர்கள் எப்பொழுதும் ஒரு ஒன்றுபட மதிசாக்களிடத்திலே ஒன்றுபட்ட பாடத்திட்டம் என்று கொண்டு வந்த உடனே எங்கே போய் புலக்காய் நிற்கும் என்றால் அகீதாவுக்குரிய கிதாபு என்ன போடுறங்கிறதுல புலக்காய். இப்போ மற்ற மரிசாக்கள்லாம் சொல்லுவாங்க இந்த கிதாபை போட சொல்லி, இந்த துஹ்பத்துல் முரீத் இப்ராஹிம் பாஜூர் என்ன கிதாபை போட சொல்லுவாங்க. மற்ற அந்த அஹ்லு சுன்னாக்கள் சொல்லக்குள்ள தௌஹீதாக்களோ சலபிகள் சொல்லுவாங்க இல்லை ஷரஹுல் என்ன அகீதா தஹாவியா போடுது. இப்போ அதில் அப்படியே 1982ஆம் ஆண்டிலிருந்து இதே சர்ச்சை தான் வந்தது. இப்போ கடைசியில் முடிவெடுத்திருக்கிறாங்க போல கேள்விப்பட்ட விவகாரம் உண்மையாக தெரியாது. ஒரு கேள்வி பேப்பர் வரும், அந்த கொள்கை உள்ளாக்கள் அதுக்கு விட சொல்றது, இந்த கொள்கை உள்ளாக்கள் இந்த விட சொல்றது. அப்படி ஒரு என்ன ஒரு 2 பேருக்கும் பொருத்தமான முறையில் கொண்டு வருவாங்க போல தெரியும். என்ன இருந்தாலும் இதை அப்போ நாங்கள் என்ன செய்கிறோம் என்றால் பெரும்பாலான மரிசாக்கள்லேருந்து உலமாக்களை நாங்கள் இஸ்லாமிய கொள்கை தெரியாதவர்களாக கிரேக்க தத்துவத்தை அகீதா கொள்கை ஈமான் கொண்டவர்களாக நாங்கள் ஒழிக்கிறோம். எனவே இதை மக்கள் இது மரிசாக்கள் மத்தியில் கொண்டு சேர்ப்பது உலமாக்கள் அஹ்லு சுன்னாக்களுடைய கடமை. ஆனால் அஹ்லு சுன்னாக்கள் என்ன செய்கிறாங்க, ஆட்கள் சண்டை பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. உடைய சின்ன சின்ன விஷயங்களெல்லாம் ஓராக்களும் பெருசாக்கி பல குரூப்புகளாக பிரிஞ்சு கொண்டு பொதுமக்கள் அதிகமானவர்களுக்கு இந்த தாவா போய் சேருது. எல்லாம் ஒரு குழுவாக அமைச்சு கொண்டு இதில் ஒரு குழுவாக அமைச்சு கொண்டு இருக்கிறாங்க. பொதுமக்களுக்கு என்ன செய்ய, சாதாரண பொதுமக்களுக்கு. ஏனென்றால் இந்த இயக்கங்களை சேராத மக்கள் தான் கூடுதலாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த தாவா போய் சென்றடையவில்லை. ஏன்னா இவங்க சண்டை பிடிக்கிறத பார்த்துட்டு ஒரு ஓலை இப்போ இந்த சண்டைக்குள்ள நாமே போவான்னு மக்கள் யோசிப்பாங்க. பொதுவாக உள்ள மக்கள் தான் நடுநிலைமையாக யோசிக்கிறார்கள். அப்போ எனவே இந்த சண்டைகளை விட்டு போட்டு என்ன செய்யணும், அவங்க மக்கள் மத்தியில் கொண்டு போய் இந்த பிரச்சாரத்தை, தனிநபர் பிரச்சாரங்கள் தான் விரும்பத்தக்கது. அந்த ஒவ்வொரு இயக்கங்களாக குழுக்களாக போகக்குள்ள இந்த குழுவை சேர்ந்தவர் இந்த குழுவை சேர்ந்தவர் தான் பார்ப்பாங்க. அப்போ எனவே இந்த அஹ்லு சுன்னத் உலமாக்கள் என்ன செய்யணும் என்றால் தனிப்பட்ட பிரச்சாரங்களை கொஞ்சம் விருத்தியாக செய்ய வேண்டிய கடமையில் இருக்கிறாங்க. அதுக்கு பிறகு இந்த மரிசியாக்களுக்கு பிறகு குல்லாபியாங்கிற ஒரு 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 குழுவினர் தோன்றாங்க. அவர் 240. அப்போ அவங்களுடைய கருத்து என்னவென்றால், அவங்க அல்லாஹ் அர்ஷ் மீது இருக்கிற கொள்கையில் இருந்தாலும் அந்த அல்லாஹ்வுடைய அந்த பேச்சு விஷயத்தில் அல்லாஹ் என்ன செய்யவில்லை, அந்த சொல்லு அல்லாஹ்விடத்தில் வரவில்லை, அச்சரங்கள் அல்லாஹ்விடத்தில் இல்லை, கருத்து அவனுக்குரியது என்று சொல்கிறார். அது பிறகு என்ன செய்யுதுன்னு சொன்னால் அதில் இமாம் அஷ்அரி, இப்னு ஹிப்பான், ஹத்தாபி போன்றவர்கள் இந்த கொள்கையிலே இந்த குல்லாபியான்னு சொல்லக்கூடிய அவர் அஹ்லு சுன்னாக்கள் உடன்பட்டவர்கள் தான். ஆனால் சில விஷயங்களில் என்ன செய்கிறாங்க, இமாம் அஷ்அரி போன்றவர்கள் தாக்கம் பெறுகிறார்கள். பிறகு பஸ்ராவில் ஒரு ஹிஜ்ரி 297 சாலிமியா என்று சொல்லக்கூடிய ஒரு குழுவினர் தோன்றுகிறார்கள். இவருடைய கருத்து என்னவென்றால், அல்லாஹ் அர்ஷுக்கு மேலே இருக்கிறான், ஆனால் அவன் உலகத்திலே இந்த பூமியிலே உலாத்துகிறான், அழகிய வடிவங்களிலே அல்லாஹ் பூமியிலே உலாவி வருகிறான் என்று ஒரு கருத்தை முன்வைத்தார். அவர்கள் யாராவது ஒரு அழகான ஒரு வாலிபர் அல்லது பெண்ணை கண்டால் இது ஒருவேளை அல்லாஹ்வாக இருக்கலாம் என்று அவர்கள் சொல்வார்கள். இந்த கொள்கை கால ஓட்டத்தில் என்ன செய்யுதென்றால் பிற்காலத்தில் தோன்ற பெரிய இமாம்களுக்கே தாக்கம் விளைவிச்சு. உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், இந்தியாவில் இருக்கிற ஆக முக்கியமான ஹதீஸ் கலையில் ஒரு 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 பெரிய ஒரு இமாம் தான் ஷாஹ் வலியுல்லா தஹ்லவி. அவர் தில்லியை சேர்ந்தால், அவர் ஹனஃபி மதபை சேர்ந்தால், அவர்கிட்டையும் இந்த கொள்கையுடைய தாக்கம் இருக்குது. அதே போன்று மிஷ்காத் சொல்லக்கூடிய ஒரு கிதாப் ஹதீஸ் கிரந்தம், அதுக்கு ஒரு விதிவுரை எழுதியிருக்கிறார் முல்லா அலி காரி என்று. அவரது கிதாபிலையும் இந்த கொள்கை காணப்படுகிறது. அப்போ பாருங்க, இந்த கொள்கை எவ்வாறெல்லாம்
ஒருவர் ஒரு முக்கியமான ஒரு இமாம் நம்புறாரு, அவரை நம்பி ஏனவர்கள் அந்த கருத்தை எடுத்துக்கொண்டு போறாங்க. அது சரியா பிள்ளையாண்டு என்ன செய்யறாங்கல்ல பார்க்குறாங்களா. அப்போ இங்கே உள்ள பிரச்சனை என்ன, தக்லீத், கண்மூடித்தனமாக ஒரு அறிஞரை பின்பற்றுதல் என்கிறது தான் இந்த பிரச்சனைகள் எல்லாம், ஒவ்வொரு மார்க்க விரோத கருத்துக்கள் எல்லாம் காலங்காலம் அவருக்குரிய காரணமாக. அதற்கு பிறகு அஷரியா மதுஹப் வந்து ஹிஜ்ரி 324 என்ன செய்யுது, தோன்றும். இப்போ அஷரியா மதுஹப் தான் நான் முந்தி சொன்னது பிரகாரம் இந்த இலங்கையில், அதே போல் தென்னிந்தியாவில், அதே போல் தென்னிந்தியான்னு சொல்லும்பொழுது தமிழ்நாடு, கேரளா, அடுத்ததாக யமன் போன்ற, அதாவது தெற்கு யமன் போன்ற நாடுகள், அது ஆப்பிரிக்கா உள்ள அஷரியாக்கள், அது எகிப்தில், அடுத்தது மொரோக்கோ, தூனுஸ், அல்ஜீரியா, இதெல்லாம் என்ன எல்லா அஷரியா கொள்கைகள். இப்போ இவர் எப்படின்னா இமாம் அபுல் ஹசன் அஷரியாங்கிறால் வந்துட்டு முஅத்தஸிலாவா இருக்கார், அதான் அஷரியான்னு சொல்கிறார். அபுல் ஹசன் அல் அஷாரி அவர் முஅத்தஸிலாக்களாக 40 வருடம், என்னால் அவருடைய தாயை திருமணம் செய்தவர் ஒரு முஅத்தஸிலாக்காரர். எனவே அவர்கிட்ட வளர்ந்ததுனால அவர் முஅத்தஸிலா கொள்கையை எடுக்கிறார். 40 வருஷத்துக்கு பிறகு வந்து சொல்கிறார், நான் முஅத்தஸிலா கொள்கையை விட்டு விட்டேன் என்று சொல்லி இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் அவர்களுடைய அந்த அகீதாவுக்கு வந்து விட்டேன்னு சொல்கிறார். ஆனால் எப்பயும் ஒரு பழைய கொள்கையிலிருந்து வாராட்ட சில மண்டிகள் இருக்கும், அதுகளில் சில விஷயங்கள் முஅத்தஸிலாக்களுடைய சில கருத்துக்கள் இருந்துச்சு. ஆனால் பொதுவாக இமாம் அஷரியா அவங்க அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத் கொள்கை தான் இருந்தாங்க. ஆனால் அந்த மதுஹபை பின்பற்றாக்கள் கால ஓட்டத்தில் என்ன செஞ்சிட்டாங்க, முஅத்தஸிலாக்களுக்கிட்ட அவங்களுடைய இமாம் என்ன கொள்கையிலிருந்து ஓடி வந்தாரோ அந்த கொள்கைக்கு இவருடைய மதுஹபை பின்பற்றியவர்கள் அந்த முஅத்தஸிலா கொள்கைக்கு போய்விட்டார். அதுக்கு முக்கியமான ஆள் தான் அல் ஜுவைனி என்கிறவர். அல் ஜுவைனுடைய மாணவர் அல் கசாலி. அடுத்ததாக அல் ஃபஹ்ருர் ராசி தப்சீர் எழுதினவர். அவர் கிதாப் அசாசு தக்தீஸ் என்ற கிதாப் எழுதியிருக்கிறார். அதில் எல்லாம் வழிந்துரைகள் பற்றி எழுதிக்கிறார். அவர் சொல்கிற வழிந்துரை எல்லாம் பிஷ்ருல் மரீசி எழுதின அந்த கிதாபில் எழுதப்பட்ட தாவீலாத்து தான் வழிந்துரைகள். அதுக்கு பிறகு லக்கானி என்கிறவர், இப்னுல் ஹாஜிப் என்கிறவர், சுபுக்கி என்பவர், இப்னு சுபுக்கி என்கிறவர், அந்த காலங்காலமாக அப்படியோ வந்து இப்ராஹிமுல் பாஜூரில் ஐக்கியம். இப்ராஹிம் பாஜூரி ஊடாகத்தான் அந்த துஹ்ஃபத்துல் முரீத் என்ற கிதாபூடாக அல்லது ஹாஷியத்து ஷனூசியா என்கிற அந்த கிதாபூடாக என்ன செய்கிறது, இந்த கிதாபுகள் பரவுது. அப்போ எனவே ஏன் இந்த மாற்றம் ஏற்பட்டுச்சுன்னு சொன்னால், ஹுராசான்ல ஒரு கூட்டம் தோன்றினாங்க. அவங்க பேர் வந்து கர்ராமியான். இந்த கர்ராமியாக்கள் அல்லாஹ் அரிசி மீதிக்குன்னு சொல்றாங்க. ஆனால் அல்லாஹ் மனிதனை போல என்று சொல்கிறாங்க. இதுக்கு அஹ்லு சுன்னாக்கள் மறுப்பு கொடுத்தாங்க. அப்போ அஷரியாக்களுக்கும் கர்ராமியாக்களுக்கும் விவாதம் நடந்தும் பொழுது அந்த விவாதத்தில் கிட்டத்தட்ட இவங்க அஷரியாக்கள் தோத்த மாதிரி. அப்போ இவங்க முடிவுக்கு வராங்க, நாங்களும் இந்த கர்ராமியா மாதிரி அல்லாஹ் அரிசி மீதிக்கு செல்ல போய்த்தான் இவ்வளோ பிரச்சனை. எனவே நாம் என்ன செய்வோம், அல்லாஹ் அரிசி மீது இல்லைங்கிறத நிராகரிப்போம் என்ற முடிவுக்கு வராங்க. அதன் மூலமாக என்ன செய்யப்படுது, அந்த அஷரியா மதுஹப்ல இந்த கருத்து தோன்றும். அடுத்ததாக காதிரியா தரீகாவுடைய தோற்றம். காதிரியா நேரம் போய்விட்டது, ஒரு 5 நிமிஷத்தை சுருக்கி கொள்கிறேன். 561 அப்துல் காதர் ஜீலானி வராங்க. அவங்க ஹம்பலி மதுஹபை சேர்ந்தார்கள். அவருடைய அகீதா நல்ல, ஆனால் அவருடைய பேரால தரீகாக்கள் ஆரம்பிக்கப்பட்டு அவரை ஆக்கும் அழிக்கும் கடவுளாக என்ன செய்திருக்கிறார்கள், சித்தரித்து இருக்கிறார்கள். எனவே அவருக்கும் இந்த கிதாபுக்கும் தொடர்பு இல்லை. அவர் ஒரு கிதாப் எழுதிக்காரு, என்ன உன்னியத்து தாலிமியா உன்யான்னு சொல்லி, அந்த உன்யாண்ட கிதாபில் அஷரியாக்களுக்கு மறுப்பு கொடுத்திருக்கார். அகீதத்து ஸலஃப் அல்லாஹ் அரிசி மீது தான் இருக்கிறான்னு சொல்கிறார். அவங்களுக்கு எந்த தொடர்புமே கிடையாது. ஆனால் அவருடைய பேர் அலனி செய்யப்படுகிறது. அவர் ஒரு இல்லாத கராமாத்துகளை எல்லாம் அற்புதங்களை சோடிச்சு ஒரு ஷத்னூஃபி என்கிறார் கிதாப் எழுதிக்கார். அந்த கிதாபை இந்த எங்களுடைய தமிழ்நாட்டில், கேரளாவில், ஸ்ரீலங்காவிலாம் உலாத்துது. அந்த கிதாபை பார்த்துட்டு தான் அவர் அற்புதங்கள் வருது. அதுக்கு எந்த விதமான அறிவிப்பாளர் தொடர்புமே கிடையாது. ஹுஜ்ஜிய இப்படி நடந்தது சொல்லப்படுகிறது, இந்த சம்பவம் சொல்லப்படுது, இந்த சொல்லப்படுது, அப்படியாக எழுதப்பட்ட அந்த அற்புதங்கள் தான் அது. இந்த அற்புதங்கள் எல்லாம் இட்டுக்கட்டப்பட்ட அற்புதங்கள். அடுத்ததாக ஷாதுலிய தரீகா. அது ஹிஜ்ரி 656 மொரோக்கோவில் பிறந்து தூனிசியாவில் வளர்ந்த அபுல் ஹசன் ஷாதுலி, அவர் மூலமாக என்ன செய்யுது, இந்த ஹிஜ்ரி 656 வருது. அவர் சில மார்க்க கருத்துக்கள் விரோதம் என்று சொன்ன உடனே அவர் என்ன செய்யறாங்க, அவர் ஊரை விட்டு வழியை அனுப்புறாங்க. பிறகு இடையில மரணிச்சிருக்கிறாரு. பிறகு அவரோட மதுஹப் வந்துட்டு அலெக்சாந்திரியாவில் இருக்கிற யாரு அபுல் அப்பாஸ் அல் முர்சி ஊடாக அவருடைய அந்த தரீகா அப்படியே வளர்ச்சி அடைந்து எங்களுக்கு என்ன செய்து வந்திருக்கு. இப்போ இறுதியாக ஒரு விஷயம் என்னவென்றால், இப்போ இலங்கையில்
இனவாதிகள் முஸ்லீம்களுக்கு எதிரான ஒரு பெரிய ஒரு ஒரு வன்முறையை தூண்டிவிட்டார்கள். உங்கள் எல்லோருக்கும் தெரியும் முன்பு. அப்பொழுது முஸ்லீம்களில் ஒரு சாரார் அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் சம்பிரதாய முஸ்லீம்கள். இந்த பிரச்சனைக்குரியாக்கள் யார் என்றால் இந்த மற்ற குரூப்ஸ் இருக்காங்க தானே, யார் இந்த தௌஹீத்வாதிகள், இந்த ஜமாத் இஸ்லாமியா, அப்படி இந்த தப்லீக், இவங்க தான் பிரச்சனைக்குரியாக்களை தவிர புதுசாக எங்களோட நாட்டுக்கு வந்தாக்களே நாங்கள் பரம்பரையாக என்ன செய்கிறோம், இலங்கையில் இருக்கிறாங்களோ எங்களை விட்டுருங்க என்று சொல்லி அவங்க என்ன செய்கிறாங்கன்ற யார் யாரெல்லாம் மற்ற கொள்கையில் இருக்கிறாங்களோ அவங்களையெல்லாம் காட்டி கொடுத்தாங்க. இப்ப நமக்கு தேவை என்ன என்றால், இந்த பாரம்பரிய முஸ்லீம் என்று சொல்லக்குள்ள எப்படி நீங்க பாரம்பரிய முஸ்லீம் என்று அவங்கள்ட்ட கேட்டா சொல்றாங்க, எங்களுக்கு ஹதரமௌத்துல இருந்து தான் இஸ்லாம் வந்தது, அந்த ஹதரமௌத்துல இஸ்லாம் கொண்டு வந்தாக்கள் இஸ்லாத்துல நாங்க இருக்கணும். இப்ப ஹதரமௌத் எங்க இருக்குன்னு சொன்னால் யமனுடைய தெற்கு பகுதியில் இருக்குது, ஜனூப் அல் யமன் தெற்கு பகுதியில் இருக்கிறது தான் ஹதரமௌத் அங்க. அதில் உள்ள வியாபாரிகள் தான் ஸ்ரீலங்காவு பக்கத்தில் போகக்குள்ள என்ன செஞ்சாங்க, ஏதோ கப்பல் பழுதானே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் கொஞ்சம் பேர்வலைக்கு வந்தாங்க. பேர்வலை, சீனங்கோட்டை, அடுத்த காலி போன்ற ஊர்களுக்கு அது பரவனைன்னு சொல்கிறாங்க. அதாவது இலங்கையின் தெற்கு பகுதி, அதுக்கப்புறம் அதே மாதிரி தான் கேரளாவுக்கு போனேன்னு சொல்கிறாங்க. அதுபோல் தமிழ்நாட்டில் அந்த கரையோர பகுதிகளுக்கு போனேன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மலேசியாவுக்கு போனேன், அதுக்கப்புறம் இந்தோனேசியா போன்ற இடங்களுக்கெல்லாம் இந்த ஹலாரிமான்னு சொல்லக்கூடிய ஹதரமௌத்து என்கிற சேர்ந்தவர்கள் தான் அந்த இஸ்லாத்தை கொண்டு போனார்கள்னு சொல்கிறாங்க. சரி, இப்போ அவங்க கொண்டு வந்தாங்கள் என்றால் இப்போ நாங்கள் என்ன செய்யணும், பார்க்கணும், இந்த தரீகா சிந்தனை, இந்த மதுஹபு சிந்தனை, இந்த அஷாரி சிந்தனை எப்படி ஹதரமௌத்துக்கு வந்தது என்கிறது நாங்கள் ஆய்வு செய்வோம். அப்படி ஆய்வு செஞ்சு பார்த்தா எப்படி வந்த அஷாரி கொள்கை, அந்த யமன்ல உள்ள ஆக்கள், அந்த தெற்கு யமன்ல உள்ள ஆக்கள் வந்துக்கிட்டு அஹ்லு ஹதீஸ்கள், அந்த சலஃபுகளுடைய அகீதாவெல்லாம் இருந்திருக்கிறாங்க. யாரு முதல் அந்த கொள்கையை மாற்றாருன்னா சாலிம் இப்னு அலி அல் அபியனி, அபியனுங்கிற ஒரு ஊர் ஒன்று மதீனாவும். அப்ப அதுல தோன்ற இவர் தான் என்ன செய்கிறாரு, இந்த கொள்கையை அஷாரி கொள்கையை அங்கே கொண்டு வாங்க. இப்போ அங்கே உருவாகித்தான் என்ன செய்யுது ஸ்ரீலங்காவுக்கும் மற்ற மத்தியாவுக்கும் பதில். ஆனால் அங்கே இருந்தார் இம்ரானியன், சரி ஷாஃபி மதபில் முக்கியமான அல் பயான் என்ற கிதாப் இருந்தவர். அவர் அகீதத்து சலஃப், அகீதத்து அஹ்லுல் ஹதீஸ்ல அகீதா, அவங்கள சலஃபுகளுடைய அகீதாவில் இருந்திருக்கிறாங்க. ஷாஃபி மதப் எப்படி அவங்களுக்கு வந்துச்சுன்னு சொன்னா, சையத் அஹ்மது பின் ஈசா அல் உரைதி என்பவர் ஈராக்கில் இருந்து அப்படியே ஹதரமௌத்துக்கு வரக்குள்ள அங்கே வந்து ஷாஃபி மதுஹபை பரப்புறதுக்கு அப்படியே ஆரம்பித்து கொண்டு. அடுத்த சூபித்துவம் எப்படி வந்துச்சு என்றால், ஈராக்கில் இருந்து அலவியூன் என்று சொல்பவர்கள் ஹதரமௌத்துக்கு வராங்க. வந்து என்ன செய்யறாங்க, அந்த சூபித்துவத்துடைய ஆரம்ப கட்டம் ஆரம்பமாகுது. பிறகு என்ன செய்யறாங்க என்றால், உபைதுல்லா இப்னு அஹ்மத் அல் முஹாஜிர் என்றால் ஈராக்கில் இருந்து ஹதரமௌத்து ஹிஜ்ரத் செஞ்சவர். அவர் கூட என்ன செய்யறாங்க என்றால், அபூ தாலிபின் மக்கி எழுதின அந்த கூத்துல் குலூப அந்த கிதாபை கொண்டு வந்து அந்த சூபித்துவத்தை ஹதரமௌத்துல ஆரம்பிக்கிறார். அதுக்கு பிறகு இந்த மொரோக்கோ பகுதியில் இருந்த அபூ மதியனி தில்மிசானி என்பவர் என்ன செய்கிறார் என்றால், அங்கே அலவியங்கள் இருக்கிறார்கள் என்று அதில் ஒரு இமாமை தெரிவு செய்து அவருக்கு நீங்க சூபித்துவத்தை பரப்புங்க என்று சொல்லி ஒரு வஃப்து, ஒரு தூது கோஷ்டியை அனுப்பி அதன் மூலமாக அந்த சூபித்துவத்தை பரவி இதுவரைக்கும் பா அலவி என்று கடைசியில் போட்டால் நீங்க விளைவிக்க வேண்டியதான் இவங்க என்ன அந்த சூபித்துவத்தை சேர்ந்தாங்க. அப்ப இப்படித்தான் அந்த சூபித்துவமும் அஷாரியா கொள்கையும் ஷாஃபி மதமும் வந்தது. இப்ப அதுவும் கூட அவங்கள்ட்ட பிந்திய காலங்கள்லாம் வந்தது. அப்ப எனவே நாங்க சம்பிரதாய முஸ்லீம்கள் சொல்றதா இருந்தால், யாரு சம்பிரதாய முஸ்லீம்கள்? சஹாபாக்கள், தாபியீன்கள் தான் சம்பிரதாய முஸ்லீம்கள். இடையில வந்து சம்பிரதாய முஸ்லீம்கள் வழங்காது. அப்ப எனவே இதன் மூலம் விளையக்கூட விஷயம் என்றால், சம்பிரதாய முஸ்லீம்கள் என்று சொல்றவர்கள் உண்மையாக யாரு? குர்ஆன் ஹதீஸை பின்பற்றுபவர்கள், சஹாபாக்களை பின்பற்றுபவர்கள் சம்பிரதாய முஸ்லீம்கள். அப்படி இல்லாம இடையில அங்க ஹதரமௌத்துல வந்தது, அல்லது எகிப்துல வந்தது, அல்லது மொரோக்கோவில் வந்தது, அல்ஜீரியாவில் வந்தது போன்றவை பின்பற்றுபவர்கள் என்ன சம்பிரதாய முஸ்லீம்கள் அல்ல. எனவே நேரம் சென்று விட்டதால் இத்துடன் எனது பேச்சை முடிக்கிறேன். சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.